அத்தியாயம் 50. திருந்தாத நிர்மல். சரவணனிற்கு அழைத்தவர், உன் அம்மா எப்படி இருக்கா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று அக்கறையாக கேட்டார் அப்பா. அவரிடமிருந்து அழைப்பு வரும் என்று சரவணா சுத்தமா எதிர்பார்க்கவில்லை. கடைசியாக அவன் தந்தையின் குரலை கேட்டது கூட அவனுக்கு நினைவில்லை. என் அம்மா நல்லா இருக்காங்க. அவங்க சமைக்கிறப்போ ஆக்சிடென்ட் ஆகி வீடு எரிஞ்சுகிட்டு இருக்கு. கூடவே பக்கத்துல இருக்கிற வீடும் எரியுது என்று அங்கு எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் கூறினான் சரவணா. அவ இன்னும் மாறாம அப்படியே இருக்கா. பரவாயில்ல விடு, நான் இதை ரத்னம் கிட்ட சொல்லி இதுக்கு காம்பன்சேட் பண்ண 2 மடங்கா பணத்தை கொடுக்க சொல்றேன் என்று கூறி சிரித்தார். தன் தாயின் மீது அவர் வைத்திருக்கும் நேசத்தை உணர்ந்தான் சரவணா. பின் ஞாபகம் வந்தவராய், அப்புறம் நான் இன்னும் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி செட்டில் ஆகி கண்ட்ரோல்ல வச்சுக்க 1 மாசம் ஆகும். இத கன்ஃபார்ம் ஆனது உன்கிட்ட சொல்லத்தான் முன்கூட்டியே நான் உனக்கு கால் பண்ணேன். உன் அம்மாவுக்கு இன்னும் இத பத்தி தெரியாது. தெரிஞ்சா சாமி ஆடிருவா. அவ என்னதான் உன்கிட்ட ரொம்ப அமைதியா நடந்துகிட்டாலும் என்கிட்ட அப்படி இருக்க மாட்டா. நான் திரும்ப வரேன்னு மட்டும் தெரிஞ்சா என்னை எப்படியெல்லாம் அடிக்கலாம்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவா என்று கூறிட சரவணன் இதழ் லேசாய் விரிந்தது. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், நீ இனிமே மறைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தெரியும் நீ இதுக்கு முன்ன எவ்வளவு வேதனையில இருந்திருப்பேன்னு. சோ இனிமே நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு $1 பில்லியன் நான் டிரான்ஸ்பர் பண்றேன். வேற என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட தாராளமா கேளு. சரவணனிற்கு இப்பொழுதுதான் புது தெம்பு கிடைத்தது போல் இருந்தது. ஒரு வழியாக அவனின் தந்தை திரும்ப வருகிறார். சரவணா மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் ரத்தினத்தை மட்டும் அவனுடன் இருக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். முதலில் சிறிது யோசித்தவர் பின், சரி ஓகே, அத நானே பாத்துக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார். அவர் வைத்த சில நொடிகளிலே ரத்தினத்திடமிருந்து அழைப்பு வந்தது. மிஸ்டர் சரவணா, இனிமே நமக்கு எந்த ஒரு தடையும் இல்ல என்று மகிழ்வோடு கூறினார் ரத்தினம். சிறிது நேரமாகவே கௌதம் கொடுத்த குடைச்சலில் சோகமாய் இருந்தவர் இப்பொழுதுதான் மிகவும் மகிழ்வாய் இருக்கிறார். நான் உடனே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று வேகமாய் கூறினார் ரத்தினம். ஓகே என்ற சரவணா அழைப்பை வைத்துவிட்டு திரும்பி வீட்டை பார்த்தான். நெருப்பு அணைந்திருந்தது. எரிந்திருக்கும் வீடுகளை பார்க்கவே ஈஸ்வரிக்கு தலை சுற்றியது. அம்மா, எல்லாமே சரியாயிடும் என்று ஆறுதல் படுத்தினான் சரவணா. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா உன் நிலைமை, நீ எங்க தங்க போற? இந்த ஒரு வீடுதான் நான் உனக்காக வச்சிருந்தது என்று வருத்தத்துடன் கூறினார் ஈஸ்வரி. அம்மா, நம்ம யாருக்கும் எதுவும் ஆகலல்ல, அதுவே போதுமா. வீடு போனா பரவாயில்ல என்று அவரை தேற்ற முயன்றான் சரவணா. ஆனால் அவனின் இந்த கூற்று அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. எங்க வீட்டையும் சேர்த்து எரிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களால நிம்மதியா போக முடியும்னு நினைக்கிறியா என்று அங்கு இருந்தவர்கள் கேட்டிட மறுப்பாக தலையசைத்தவன், கண்டிப்பா இல்ல என்று கூறினான். ஏற்பட்ட சேதாரத்திற்கு எல்லாம் அவன் நஷ்ட ஈடு கொடுக்க நினைத்து கூறினான். அந்த இடத்தில் 10 வீடுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது. அதை சரி செய்வது அவனுக்கு ஒன்றும் கடினமான வேலை இல்லை. உன்னால இங்க இருந்து போக முடியாது. எப்படியும் உன்னால எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது. சோ நாங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டோம். சீக்கிரமே உன் அம்மாவை புடிச்சிட்டு போக போறாங்க என்று கூறியவர் எங்கே இருவரும் ஓடி விடுவார்கள் என்று அஞ்சி அவர்கள் முன்னே வந்து வழியை மறைத்துக் கொண்டனர். சீக்கிரமே அந்த இடத்திற்கு போலீஸ் வந்தது. மேற்கொண்டு விசாரிக்க ஈஸ்வரியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இதை நினைத்து சரவணா வருந்தவில்லை. ரத்தினம் வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்து ஈஸ்வரியை பெயிலில் எடுத்தார். வெளியே வந்தவுடனே, யார் இது சரவணா, உனக்கு தெரிஞ்சவரா என்று கேட்ட ஈஸ்வரிக்கு தன் மகனுக்கு இப்படி ஒருவருடன் பழக்கம் இருக்கிறது என்று அவரால் நம்ப முடியவில்லை. என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தான். அவரு கார் கூட பார்க்க நல்லா இருக்கு என்று கூறினார் ஈஸ்வரி. மேமுக்கு பிடிச்சா நான் இதுலயே உங்களை டிராப் பண்றேன் என்று அடக்கமாய் கூறினார் ரத்தினம். என்னன்னு கூப்பிட்டீங்க என்று அதிர்ச்சியாய் கேட்டார் ஈஸ்வரி. ஒருத்தவங்கள எப்படி மரியாதையா கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டேன் என்று புன்னகையுடன் கூறினார் ரத்தினம். அதற்கு லேசாய் சிரித்தவர், பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்க டாக்ஸில போய்க்கிறோம். அப்புறம் பெயில எடுத்ததுக்கு பணத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் என்று கூறினார் ஈஸ்வரி. இதை கேட்டதும் ரத்தினத்தின் கால் நடுங்க செய்தது. சரவணனின் தந்தைக்கு மட்டும் இது தெரிந்தால் அவர் கதி அவ்வளவுதான் என்று நினைத்தார். ஈஸ்வரி சரவணனின் நட்பு கெட்டுவிடுமே என்ற எண்ணத்தில்தான் கூறினார். ரத்தினம் வற்புறுத்தி கேட்டதனால் ஈஸ்வரி அவர் காரிலே ஏறி வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு வந்ததும், அம்மா
நீங்க நம்ம வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் ரத்னம் கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறினார். சீக்கிரம் வா, பனியா இருக்கு. நான் அதுவரை பக்கத்துல நம்ம ஸ்டே பண்ண இடம் இருக்கான்னு பாக்குறேன் என்று கூறி சென்றார் ஈஸ்வரி. அவர் இறங்கியதும் சரவணன் பக்கம் திரும்பிய ரத்தினம், மிஸ்டர் சரவணா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொடுங்க என்று உறுதியாய் கூறினார். இதற்காக தான் அவர் இத்தனை நாள் காத்திருந்தவர் போல் கூறினார். அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதை சரவணனிடம் காட்ட துடித்தார். பழையதை நினைத்து பார்த்த சரவணா, கௌதம் பேக்ரவுண்ட் என்ன என்று கேட்டான். நிச்சயம் சரவணா கௌதம் பற்றி கேட்பான் என்று அறிந்திருந்தவர் வேகமாய், பீனிக்ஸ் குடும்பம் அவங்களோட லீடர்ஸ இன்சார்ஜா ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருப்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கௌதம் தான் இன்சார்ஜ். இப்போ நம்ம அடுத்த டார்கெட் கௌதம் சாரா என்று இழுத்தார் ரத்தினம். அவனேதான் என்றார் சரவணா. பாசிபிள் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபேமிலில ஒரு ரூல் இருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டுக்க கூடாது என்றார் ரத்தினம். இது எப்படி சண்டையாகும் என்று கேட்டான் சரவணா. நம்ம ஃபேமிலி பவரை யூஸ் பண்ணி அவர் கூட மோதினா அது பிரச்சனையாகும் என கூறினார் ரத்தினம். நான் ஃபேமிலி பவரை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே என்று அசட்டையாக கூறினான் சரவணா. சரவணனின் தந்தையின் வருகை அவனுக்கு பணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, புது தைரியத்தையும் கொடுத்தது. இனி நாம் என்ன செய்தாலும் தன் தந்தை பொறுப்பு ஏற்பதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்தான். ஓகே, புரியுது, நான் கௌதம் பேக்ரவுண்ட் பாக்குறேன் என்று ஆர்வமாய் கூறியவர், நம்ம அவரை என்ன பண்ண போறோம் என்று அதே ஆர்வத்துடன் கேட்டார். வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்தனை சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறேன் என்று அழுத்தமாய் கூறிட அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டார் ரத்தினம். காரை விட்டு இறங்கியவன், ஸ்டே பண்ண இடம் பாத்துட்டீங்களாமா என்று கேட்டான். இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மள அலோ பண்ணிட்டாங்க என்று உண்மையை மறைத்து கூறினார். அந்நேரம் சரவணனிற்கு நிர்மலிடம் இருந்து அழைப்பு வர உடனே அழைப்பை ஏற்றான். சரவணா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கியா என்று எடுத்ததுமே ஆர்வமாய் கேட்டான் நிர்மல். சரவணனோ நிர்மலை பேக்கப் செய்து பரலோகம் அனுப்பும் மூடில் இருந்தான். ஏன் கௌதம் உன்கிட்ட என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையா என்று கடுப்பாய் கேட்டான் சரவணா. அதற்கு சிரித்தவன், சரவணா, எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. நீ என் கிளாஸ்மேட், என் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வரியான்னு கேட்க தான் கால் பண்ண என்றான் நிர்மல். அவன் பேச்சிலே ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன், என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்று கேட்டிட, உன்னோட அழகி எனக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட போறாளாம். அதுவும் பல வெரைட்டில. அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நீ என்னோட பெஸ்ட் பட்டி, அதான் ஷேர் பண்ணிக்க கூப்பிட்டேன். ஷேரிங் இஸ் கேரிங் டூட் என்று நக்கலாய் கூறினான் நிர்மல். அவன் கூற்றிலே தாரிகாவை கூறுகிறான் என்று புரிந்து கொண்டான். அவனிடம் மாட்டிக்கொண்ட தாரிகாவிற்கு என்ன நேரிடும் என்று அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. நிர்மல் மீது ஆத்திரமாய் வந்தது. இதுதான் யார் என்று காட்ட வேண்டிய நேரம் என்று நினைத்தவன், எந்த ரூம் என்று அழுத்தமாய் கேட்டான். சத்தமாய் சிரித்தவன், நீ பார்ட் டைமா ஒர்க் பண்ணியே அந்த பார்ல 3032க்கு வந்துரு என்று கூறிட, உன்னோட சாவ மீட் பண்ண ரெடியா இருந்துக்கோ என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. அத்தியாயம் 51. மாட்டிக்கொள்ளும் தாரிகா. அழைப்பை துண்டித்த சரவணா ஈஸ்வரி பக்கம் திரும்பினான். அம்மா, நீங்க முதல்ல போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிட மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் தலையசைத்தார் ஈஸ்வரி. ரத்தினத்திற்கு அழைத்த சரவணா, நிர்மல் என்ன பாருக்கு கூப்பிட்டிருக்கான், சோ நான் அங்க போறேன் என்று தகவலை கூறிட குப்தா குரூப்ஸின் தகவல்களை சரிபார்த்துக் கொண்டிருந்த ரத்தினம் லேசா இதழை வளைத்து, மிஸ்டர் சரவணா, நானும் ரெடியா இருக்கேன் என்று கூறினார். அங்கு பாரில் டெனிம் ஜீனும் மேலே வெள்ளை நிற டாங்க் டாப்பும் உடுத்தி அதற்கு மேல் ஜாக்கெட் அணிந்து கூந்தலை அள்ளி போனிடெயில் போட்டிருந்தாள் தாரிகா. பிரைவேட் ரூம் 3032 நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். அங்கு இருக்கும் ஆடவர்களின் விழிகள் அவள் மீதே பதிந்தது. நிர்மல் டேஸ்ட் வேற லெவல். அவன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு செம்மையா இருக்கா என்று தாரிகாவை வக்கிரமாய் பார்த்து கொண்டே கூறினான் ஒருவன். அவனுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்குதோ, கொடுத்து வச்சவன் என்று பெருமூச்சு விட்டான் ஒருவன். இங்கு வந்தால் திரும்ப போவது மிகவும் கடினம் என்று அறிந்தாலும் அந்த அறைக்கு வந்தாள் தாரிகா. எங்க சரவணா என்று உள்ளே வராமல் கதவு அருகிலேன் என்று கேட்டாள் தாரிகா. இந்த பொண்ணு அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? மத்தவங்கள மதிக்க தெரியாம இருக்கா. நிர்மல் கிட்டயே இவ்ளோ திமிரா பேசுறா.
மனசுல பெரிய இவ்வளவு நினப்பு என்று ஒருவன் கடிந்து கொண்டே தாரிகாவை உள்ளே இழுக்க முன்னேற அவனை ஓங்கி அறைந்தான் நிர்மல். ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் என்று திட்டினான் நிர்மல். அவனோ அமைதியாய் அடியை வாங்கிக் கொண்டு மன்னிப்பு கேட்டான். நான் ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதத்தை உனக்கு காட்ட நினைச்சேன். நீ எவ்வளவு கூப்பிட்டதால நீ எவ்வளவு ஹேண்டில் பண்ண என்று கூறி நிர்மல் கையில் கம்பு ஒன்றை கொடுத்தான். இது போன்ற காட்சிகள் எல்லாம் அடிக்கடி பிரைவேட் ரூமில் நடக்கும். இதனை ஏற்றுக்கொள்ளும் பெண்களும் அதனை மகிழ்வோடு அனுபவிப்பார்கள். நிர்மல் அந்த கம்பை தூக்கி எறிந்து, தாரிகா வேந்தன், ஏன் அவசரம்? சீக்கிரமே சரவணா வந்துருவான். ஆனா அதுக்கு முன்ன உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூறினான். நான் எதையும் கேட்க விரும்பல என்று வீம்பாக கூறினாள் தாரிகா. ஏற்கனவே அவளின் குடும்பத்தாரிடம் இருந்து நிறைய கேட்டுவிட்டாள். அவளின் தமைக்கை நிகாவே இப்பொழுது சரவணன் பக்கம் இல்லை. ஆனாலும் நீ கேட்டுதான் ஆகணும் என்று அழுத்தமாய் கூறிய நிர்மல் சரவணன் குப்தா குரூப்ஸுக்கு செய்ததை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று நினைத்தான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல தாரிகா. நிஜமாலே அந்த சரவணன் பெரிய ஆளு நினைக்கிறியா? உண்மையை சொல்லணும்னா ஏஞ்சல் ஹாஸ் ஃபாலன் ப்ரோக்ராம் அவனை சூஸ் பண்ணிருக்கிறது அவனோட லக்கு. அதை விட அவன் கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரே, அவரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவர்தான் அவனோட அப்பா. இப்போ சரவணன் கிட்ட ஒண்ணும் இல்ல. உன் குடும்பத்தோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் டோட்டல் லாஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு என்று கூறி சத்தமாய் சிரித்தான் நிர்மல். அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன், சரவணா ஒண்ணும் இல்லாதவன். உன் குடும்பத்தை நல்லா ஏமாத்திருக்கான். நீங்களும் அதையெல்லாம் நம்பிட்டீங்க என்று நிர்மல் கூறிட தாரிகாவிற்கு அவள் குடும்பத்தில் கூறியது எல்லாம் நினைவிற்கு வந்தது. அவள் அம்மா, அவளின் அங்கிள் யுவன், நிகா என அனைவரும் இதையேதான் கூறினார்கள். அதனை தாரிகாவும் நம்பினாள். இதில் சரவணனின் கடந்த காலம் இப்பொழுது அவன் வாழும் வாழ்க்கைக்கு நேர் எதிராக இருந்தது. அதுவே அவனுக்கு புரொடக்ஷன் டீமில் இருந்து பணம் வந்திருக்கிறது என்று சொல்லாமல் கூறியது. இதை தாண்டி சரவணா மிகவும் புத்திசாலி. டிவி நிகழ்ச்சி முடிந்தால் அவன் பணத்தை திரும்ப கொடுத்துவிட்டு திரும்ப சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அறிந்துதான் தாரிகாவை திருமணம் செய்து வேந்தன் குடும்பத்தில் நுழைய நினைத்திருக்கிறான் என்று வேந்தன் குடும்பத்தில் நினைத்தனர். அவள் மீது அவனுக்கு துளியும் காதல் இல்லை என்றனர். வெறும் பணத்திற்காக தான் அவள் பின்னால் சுற்றுகிறான் என்றனர். அந்த நிகழ்ச்சி முடிவடையும் போதுதான் அவனின் உண்மையான நோக்கமே அவர்களுக்கு புரிந்தது. பணத்திற்காக அவன் எதுவும் செய்வான் என்று. வேந்தன் குடும்பத்தை இன்வெஸ்ட் செய்ய வைத்து புரொடக்ஷன் டீமை தாமே நிறுத்தி மொத்த பணத்தையும் எடுத்துக்கொள்ள பார்த்திருக்கிறான். இத்தனை நடந்தும் எப்படி தங்களின் பணம் தங்களுக்கே கிடைத்தது என்ற கேள்வியே வேந்தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஓடியது. அவனோட இல்லீகல் பணத்துக்கு கணக்கு காட்டலன்னா அவன் ஜெயில இருக்கணும் தெரியுமா என்று கால் மேல் கால் போட்டுக் கொண்டு கூறினான் நிர்மல். தாரிகா அதிர்ந்தாள். அவள் குடும்பத்திலும் போலீசிடம் புகார் கொடுக்க நினைத்தனர். ஆனால் தாரிகா தன் உயிரை எடுத்துக் கொள்வேன் என்று கூறிடவும் தான் அந்த முடிவை கைவிட்டனர். உனக்கு என்ன வேணும் என்று அழுத்தமாய் கேட்டாள் தாரிகா. இப்பதான் நீ வழிக்கு வந்திருக்க. ரொம்ப பெருசு இல்ல, நீ டான்ஸ் பண்றத பாக்கணும் என்று சிகரெட்டை ஊதி தள்ளியபடியே கேட்டான் நிர்மல். டான்ஸ்னா சாதாரணமா இல்ல, எங்க எல்லார் கண்ணுக்கும் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி. சோ எதுக்கு அசிங்கமா இந்த டிரெஸ்? அத ரிமூவ் பண்ணிடு. நீ ஆடுறத பாக்க சரவணன் கூட இங்க வரான் என்று ஏற்ற இறக்கத்துடன் நக்கலாய் கூறினான். தன்னை இப்படி இழிவுபடுத்துவதை பொறுக்காதவள், இதெல்லாம் உன் கனவுல நடக்காது நிர்மல், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது என்று சீரிய தாரிகா அவளின் பையை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்து கிளம்ப பார்த்தார். உன்னால அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறியா? வெற்றுவேனா என்று கூறிய நிர்மலுக்கு கோபம் எல்லையை கடந்தது. இவ்வளவு தூரம் நடந்தும் அவள் தன்னை மறுக்கிறாளே என்று ஆத்திரம் வந்தது. நெஞ்சில் லேசாய் பயம் பரவ தொடங்கியது. அவனின் கோபமான முகமே என்ன நடக்கப் போகிறது என்று அப்பட்டமாய் காட்டியது. பாய்ஸ், அவளை தடுத்து நிறுத்துங்க. என்ன சந்தோஷப்படுத்தாம அவ இங்க இருந்து போகவே கூடாது. அவளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஆடிதான் ஆகணும் என்று ரௌத்திரத்தில் உத்தரவிட்டான் நிர்மல். அதில் பயந்து வேகமாய் பின்னால் திரும்பி ஓட பார்க்க கதவு பட்டென்று மூடப்பட்டது. முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு ஓடு என்று கூறிய நிர்மல் ஒரு பீர் பாட்டில்களை எடுத்து உடைத்தவன் அதனின் கூறிய பகுதியை தாரிகாவை பார்த்து குறிவைத்தான். தாரிகாவின் மூளை எக்குதப்பாய் யோசித்தது. படபடப்புடன் பார்க்க அந்த அறையின் கதவு வேகமாய் தட்டப்பட்டது. நிர்மல், நான் வந்துட்டேன், கதவை தர என்று வேகமாய் கதவை உதைத்தான் சரவணா. தாரிகா உள்ளே இருப்பது அறிந்து பதட்டத்தில் ஓங்கி உதைத்தான். பாத்தியா, வந்துட்டான். உன்னோட அழகான பெர்ஃபார்மன்ஸுக்கு கூப்பிட்டு பதிலுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அழுது காட்டு என்று கூறிய நிர்மல் அங்கு இருக்கும் ஒருவனை பார்த்து, ஏய், போய் ஹரிஷ கூட்டிட்டு வா
சரவணா என்ன பிரச்சனை பண்றான்னு நானும் பாக்குறேன் என்று கூறி கண்ணடித்தான் நிர்மல். அந்த நகரத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் ஹரிஷ். அவர்கள் இருக்கும் பார் ஹரிஷ் உடையதுதான். ஹரிஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சீக்கிரமே வந்துருவாரு என்றான். அப்போ கதவை திறங்க என்று சிரித்தபடியே கூறினான் நிர்மல். அவனின் ஆட்களை கொண்டு சரவணனை அடித்து கை கால்களை உடைக்க நினைத்தான் நிர்மல். பிளீஸ் கதவை திறக்காத, வேணா என்று நிலைமையை உணர்ந்து கூறினாள் தாரிகா. ஆனால் அவள் பேச்சு எடுபடவில்லை. பொறுமையை மொத்தமாக இழந்து இருந்தான் நிர்மல். அவள் கூறுவதை கேட்கும் காலம் எல்லாம் எப்பொழுதோ கடந்து விட்டான். கதவு திறந்த அடுத்த நொடி வேகமாய் உள்ளே ஓடி வந்த சரவணா நின்று கொண்டிருந்த நிர்மல் நெஞ்சிலே ஓங்கி உதைத்தான். அவ்வளவு ஆத்திரம் அவனுக்கு. கீழே விழுந்த நிர்மல் கையில் இருந்த உடைந்த பாட்டில்களை நிர்மலின் கையிலே சொருகினான். நொடி பொழுதில் நடந்தாலும் நிர்மலின் ஆட்களால் சரவணனை தடுக்க முடியவில்லை. வலியில் முணங்கிய நிர்மல் சரவணனிடமிருந்து இதனை எதிர்பார்க்கவில்லை. நிர்மல் கையில் இருந்து ரத்தம் ஆறாக வழிய, இந்த நாயை கொண்டு தூக்கி போடுங்க என்று கர்ஜித்தான். வேகமாய் தாரிகா பக்கம் திரும்பிய சரவணா, உடனே இங்க இருந்து போ, சீக்கிரம், இத நான் பாத்துக்கிறேன் என்று கத்தினான். அவனை கலங்கிய விழிகளுடன் பார்த்தவள், சரவணா அவங்க கூட சண்டை போடாத பிளீஸ் என்று மறுப்பாக தலையசைத்தாள் தாரிகா. அவனுக்கு தான் முறையாக சண்டை போட தெரியவில்லையே. அங்கு இருக்கும் ஆட்கள் எல்லாம் முறையாய் பயிற்சி பெற்றவர்கள். சரவணனால் தாக்கு பிடிக்க முடியாது என்று அறிந்துதான் கூறினாள். என்னையே அடிச்சிட்டல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிக்க வச்சு சாகடிக்கிறேன்டா என்று கையில் வழியும் ரத்தத்தை நிறுத்திவிட்டு சீறினான் நிர்மல். அவனால் இன்னுமே சரவணன் இப்படி செய்தான் என்று நம்ப முடியவில்லை. அவன் கையில் ரத்தத்தை திருப்தியாக பார்த்தவன் திரும்பி ரத்தினத்தை பார்த்து, அவரை உள்ள வர சொல்லுங்க என்று கூறிட அங்கு ஹரிஷ் உள்ளே நுழைந்தார். அவர் பின்னே போலீசும் வந்தது. இவங்க தான் சார் பிரச்சனை பண்றது, உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்று நிர்மலை காட்டி ஹரிஷ் கூறிட திகைப்பில் நின்றான் நிர்மல். அத்தியாயம் 52. தாமஸ் பிரிட்ஜ். ஹரிஷ் வந்ததை பார்த்து குழம்பிய நிர்மல், உங்களை வெளியே நின்று பாத்துக்க தானே சொன்ன என்று காட்டமாய் கேட்டிட, இவங்க தான் சார் என்னோட பார்ல பிரச்சனை பண்றாங்க, என் பாருக்கு ஏதாவது ஆகிருமோன்னு தான் உங்களை நானே கூப்பிட்டேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்று ஹரிஷ் கூறிட நம்ப முடியாமல் கண்களை அகல விரித்தான் நிர்மல். ஹரிஷ், என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு போலீஸ் வந்திருக்கு என்று கேட்டான். அத்தனை சுலபமாய் ஹரிஷின் இடத்திற்குள் போலீசால் நுழைய முடியாது. அதனாலேதான் நிர்மல் இந்த பாருக்கு வந்திருந்தான். ஹரிஷ் இல்லீகல் பிசினஸ் செய்பவர் இல்லை. ஆனால் அவர்கள் இடத்திற்கு வந்து இருப்பவரை பத்திரப்படுத்தி விடுவார். அதையும் தாண்டி ஜாஸ்பரின் ஆட்களில் இவரும் ஒருவர். தனக்கு ஹரிஷ் துரோகம் இழைப்பார் என்று நிர்மல் நினைக்கவில்லை. உங்களை தான் கேக்குறேன் ஹரிஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தினான் நிர்மல். மிஸ்டர் நிர்மல், உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிறது உங்களுக்கு நல்லது, அப்புறம் பின்னால வருத்தப்படுவீங்க என்று அறிவுரை வழங்கினார் ஹரிஷ். வார்த்தை அளந்து பேசு ஹரிஷ் என்று கத்தினார் நிர்மல். ஹரிஷ் பதில் கூறவில்லை. பின்னால் திரும்பி சரவணனை பார்த்து கண்ணடித்தான். சரவணன் பின்னால் ஹரிஷ் இருப்பதை உணர்ந்த நிர்மல் எப்படி சரவணனுக்கும் ஹரிஷ்க்கும் பழக்கம் என்று யோசித்துக் குழம்பினான். ஹரிஷ்க்கு என்ன கொடுத்து அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான் என்று யோசித்தான். ரத்தினம்தான் ஹரிஷ் இந்த தெருவின் முக்கியமான நபர். அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இதுவரை இல்லை. அங்கு இருப்பவரை காப்பதே அவரின் வேலை என்று கூறியிருந்தார். ஜாஸ்பரின் பேச்சிற்கு இணங்க ஹரிஷ் இந்த இடத்தை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். மிஸ்டர் சரவணா, முதல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இங்க இருந்து அனுப்புவோம். இந்த மாதிரியான இடத்துல பொண்ணுங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல என்று கூறினார் ஹரிஷ். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. ஹரிஷ் ஜாஸ்பருக்கும் சரவணனுக்கும் இடையே இருக்கும் பழக்கத்தை பற்றி தெரியும். ஆனால் சரவணன் பக்கம் சாய்ந்து விட்டார். ஹரிஷ் அங்கு இருந்து சென்ற பின் போலீஸ் அந்த இடத்தை சுற்றி வளைத்தது. மிஸ்டர் நிர்மல், நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் என்று கூறினார் ஒருவர். நிர்மல் மீது தவறு இருப்பதற்கான ஆதாரம் இருப்பதனால் உடனே அவனை அரெஸ்ட் செய்தனர். உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தான் நிர்மல். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க? என் அப்பா யாருன்னு தெரியுமா? எங்க ஃபேமிலி பின்னாடி யாரு சப்போர்ட் இருக்கு தெரியுமா என்று காச் மூச்சென்று கத்திட அவன் கையில் விலங்கை மாட்டினர். சொல்லு, யார் இருக்கா என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. இதுவரை வாழ்க்கையில் தோல்வியையே பார்த்திடாதவனுக்கு சரவணன் முன்பு தோற்று நிற்பது ஆத்திரத்தை கொடுத்தது. ஏன் உனக்கு தெரியாதா? நீ தானடா கௌதம் கிட்ட வாக்கு கொடுத்த எங்க கிட்ட வம்பு வச்சுக்க மாட்டேன்னு. இல்ல உன்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டத மறந்துட்டியா? உன்ன மாதிரி ஒரு குப்பை எல்லாம் என் முன்ன நின்னு பேசவே தகுதி இல்ல என்று ஆணவத்தில் கூறினான் நிர்மல். பொறுமையாய் கேட்ட சரவணா லேசா இதழை வளைத்து, உன் நிலைமை இவ்ளோ பரிதாபமா இருக்கிறப்பவே நீ இவ்ளோ திமிரா பேசுற என்று கேட்டான். விடுங்க, என்ன விடுங்க என்று கத்திய நிர்மல்
விலங்கிலிருந்து விடுவிக்க பார்த்தான். மிஸ்டர் நிர்மல், நீங்க இப்ப பண்றது தப்பு. போலீஸே அடிக்கிறதுக்கு சமம் என்று கூறிய போலீஸ் நிர்மலின் உடலை தரையோடு அழுத்தினார். நிர்மலை சமாளிப்பது போலீசுக்கு மிகவும் சிரமமாயிருந்தது. குப்தா குடும்பம் பற்றியும் தெரியும், அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இதில் ஃபால்ஸ் ஏஞ்சல் திரும்பவும் ரிலீஸ் ஆன பின்பு எவ்வளவு செல்வாக்கு பெற்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆமா, தப்புதான். அதுக்கு என்ன பண்ணுவ? போலீஸையே அடிப்பேன் என்று கூறி துள்ளியவன் அங்கு இருந்த வைன் கிளாஸை நொறுக்கி கத்தினான் நிர்மல். என்ன வாழ்க்கை முழுக்க ஜெயில வைக்க முடியும் நினைக்கிறியா சரவணா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னும் 3 நாள்ல நான் இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவேன் என்று சீறினான். இந்த விஷயம் குப்தா குரூப்ஸ்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆனா உனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும். உன்னோட சோக்கால் கௌதம் சாருக்கு மட்டும் இதுக்கு காரணம் நீதான்னு தெரிஞ்சா அவன் முன்ன நீ உயிர் பிச்சை எடுக்கணும் என்று எழலாக கூறினான் சரவணா. என்ன? கௌதம் ஏன் எனக்கு அப்படி பண்ணணும் என்று யோசித்தான் நிர்மல். கௌதம் வெறும் பினான்சியல் குரூப்பின் லீடர் மட்டும்தான். அவனால் அடுத்த வாரிசாக வர முடியாது. அவனுக்கு அந்த தகுதியும் இல்லை. நிர்மல் போலீஸ் பின்னே செல்லாமல் நின்று கொண்டிருக்க, நீ ஏன் தெரியுமா என்கிட்ட தோத்து போற என்று கேட்டான் சரவணா. காரணத்தை தெரிந்து கொள்ளும் கடுப்பில் இருந்த நிர்மல் ஏன் என்று கராராக கேட்டான். ஏன்னா நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. அதுவும் இல்லாம கௌதம ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்ட என்று கூறினான் சரவணா. முதலில் சரவணா குப்தா குரூப்ஸை இந்த அளவிற்கு இறங்கி செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ரத்தினத்துடன் சேர்ந்து பிசினஸை கற்றுக்கொள்ளவே நினைத்தான். அவன் ஏதாவது செய்ய போய் அவன் தந்தைக்கு அதிகாரம் கிடைப்பதில் பிரச்சனை உண்டாக்கினால் என்னாவது என்று அமைதி காத்தான். ஆனால் இப்பொழுதுதான் அவன் தந்தையே அவனை என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் என்று கூறிவிட்டாரே, இனி சரவணனை அசைக்க முடியாது. உன் திமிர் இன்னும் குறையல. கௌதம் சார் கிட்ட உனக்கு திரும்ப பேச தைரியம் இருக்கா? உன்னோட ப்ரோக்ராம டெர்மினேட் பண்ணிருவாங்கன்னு உனக்கு பயம் இல்ல? ஒரு நாள் நீ கௌதம் சார் முன்ன கெஞ்சி கால்ல விழணும். அதுக்கு ரெடி ஆகிக்கோ என்றான் நிர்மல். என்ன என்று கேட்டு நக்கலாய் சிரித்த சரவணா, நிர்மல் குப்தா, அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில வராது. நீ அடுத்த நாள பாக்க உயிரோட இருக்க மாட்ட. ஆமா, எந்த தைரியத்துல நீ இதுக்கு மேலயும் உயிரோட இருப்பேன்னு நம்புற என்று கேட்டான். திமிரு பிடிச்ச நாயே, இங்க போலீஸ் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே மிரட்டுவ என்று சீறினான் நிர்மல். இதை கேட்டுக் கொண்டிருந்த ரத்தினம் லேசாய் புன்னகைத்துக் கொண்டார். சரவணன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மாறாக நிர்மலை ஜெயிலில் போடுவதை சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்குமாறு ரத்தினத்திடம் கூறினான். நிர்மல் கௌதமை நம்பி எவ்வளவு தப்பு செய்திருக்கிறான் என்று காட்ட நினைத்தான். போலீஸ் நகர்ந்த பின் சரவணா கௌதமருக்கு அழைத்தான். போனை ஏற்றவன், எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப எனக்கு கால் பண்ணிருப்ப என்று எரிச்சலாய் கேட்டான் கௌதம். கௌதம் சார், நான் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன் என்று சிரிப்புடன் கூறினான் சரவணா. டேய், உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா என்று இழுத்து படித்த பொறுமையுடன் கேட்டான் கௌதம். நான் உனக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணிருக்கேன். குப்தா குரூப்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. அவங்க எவ்வளவு திமிரா நடந்துக்கிறாங்கன்னு தெரியுமா என்று விளையாட்டாய் கேட்டான் சரவணா. தனக்கும் குப்தா குரூப்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லையே, இவன் ஏன் இப்படி பிதற்றுகிறான் என்று கடுப்படைந்தான் கௌதம். என்ன சொல்ற என்று அழுத்தமாய் கேட்டான் கௌதம். கௌதம் சார், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க என்று போனில் கத்தினான் நிர்மல். சரவணா வேண்டுமென்றே ஸ்பீக்கரை ஆன் செய்திருந்தான். உன்னோட பாசமான கௌதம் சார் உன்னை காப்பாத்த மாட்டாரு, அவரே உன்னை கொல்லுவார் என்று நக்கல் செய்தான் சரவணா. வளராத என்று கத்தினான் நிர்மல். அவனுக்கு கௌதமை விட்டால் உதவிட யாரும் இல்லை. நிர்மல் பார்ல பண்ண காரியம் மட்டும் நியூஸ்ல வந்தா குப்தா குரூப்ஸ்ல நீதான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு தெரிஞ்சிடும் என்றான் சரவணா. இனி கௌதமை கண்டு அவனுக்கு அச்சம் இல்லை. அதனால இப்ப என்ன? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே என்று அசட்டையாக கூறினான் கௌதம். ஆமா, உனக்கு அது பெரிய விஷயம் இல்லதான். நீதான் அதை ஈஸியா எரேஸ் பண்ணிருவிய. ஆனா பீனிக்ஸ் குடும்ப சம்பந்தமாக இருக்கிறத உன்னால அவ்வளோ ஈஸியா எரேஸ் பண்ண முடியாதே. அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். உன் கூட இருக்கிறவரு சாதாரண பர்சனல் அசிஸ்டன்ட் இல்ல, பீனிக்ஸ் குடும்பத்துல முக்கியமான ஒருத்தர். அதை விட முக்கியமான விஷயம், கிரிமினல் ரெக்கார்டு உன் பேர்ல இருந்தா கண்டிப்பா பீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து எந்த ஒரு அதிகாரமும் பதவியும் உனக்கு தரமாட்டாங்க. ஒன்னு நீ அந்த அசிஸ்டன்ட் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வாழ்க்கை முழுக்க எதிரியா இருக்கலாம். சாய்ஸ் இஸ் yours என்று அசட்டையாக கூறினான் சரவணா. இதை கேட்ட திகைப்பில் இருந்தது கௌதம். யாரு நீ? உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும் என்று கேட்டான். அத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவ என்றவன், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நிர்மல் கார் தாமஸ் பிரிட்ஜ் வழியா போகும். என்ன பண்ணணும்னு நான் சொல்லணும்னு இல்ல,
என்று நிறுத்தினான் சரவணா. அந்த பிரிட்ஜில் வைத்து தானே தாரிகாவையும் நிகாவையும் கொலை செய்ய பார்த்தான் கௌதம். உனக்கு அவசரம் இல்லப்பா, ஏன்னா அடுத்த விக்டிம் நீதான் என்றான் சரவணா. அத்தியாயம் 53. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங். என்னது, அடுத்தது நானா என்று கேட்ட கௌதமின் இதழ் மந்தகாச புன்னகையை சிந்தியது. என்னை எதிர்க்க முடியாம மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்ததை மறந்துட்டான் போல. அவன் வீட்டு எரிச்சதோட சேர்த்து இவனையும் கொளுத்தி இருக்கணும் என்று மனதில் நினைத்தவன், ஓகே சரவணா, பாப்போம் கடைசியில யாரு உயிரோட இருக்கான்னு என்று கூறிய கௌதம் அதற்கு மேல் சரவணனிடம் பேசும் எண்ணம் அவனுக்கு இல்லை. அழைப்பை துண்டித்தவன் கோபத்துடன் அவன் ஆபீஸில் அமர்ந்திருந்தான். நல்ல வேளையாக அவனுடன் இருக்கும் அசிஸ்டன்ட் இப்பொழுது இல்லை. அதனால் மற்றவர்களுக்கு தெரியும் முன்னே இதனை எப்படியாவது கையாள வேண்டும் என்று நினைத்தான். அவனுடன் இருப்பவர் அவனின் அசிஸ்டன்டையும் தாண்டி பீனிக்ஸ் குடும்பத்தின் முக்கிய வேலையாள். அவருக்கு தெரிந்தால் நிச்சயம் இது பெரிதாய் வெடிக்கும். உடனே ஜெகதீஷ வர சொல்லுங்க என்று அவனின் செக்ரட்டரியிடம் கத்தினான் கௌதம். அவனுக்கு இருக்கும் பர்சனல் பாடிகார்ட் டீம் தலைவன் தான் ஜெகதீஷ். மிகவும் நம்பிக்கைக்குரியவன். சார் கூப்பிட்டீங்களா என்று உள்ளே வந்தான் ஜெகதீஷ். நிர்மலா கொன்னுடு என்று கோபத்துடன் கூறினான் கௌதம். ஜெகதீஷ் காரணம் எல்லாம் கேட்கவில்லை. தலையாட்டியவன் as you wish. அதற்கு வில்லத்தனமாய் சிரித்த கௌதம், என்கிட்டயே அவன் வேலையை காட்ட நினைக்கிறான்ல, பாக்குறேன் எவ்வளவு நேரம் அவன் உயிரோட இருக்கான் என்றான். அங்கு சரவணனிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவனை காரில் ஏற்றிட, உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா சரவணா, சாவ விட மோசமான உன்னை உனக்கு கொடுக்கறேன், உன்னையும் வேந்தன் குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன் என்று சீறினான் நிர்மல். அவனை கண்டு கொள்ளாத சரவணா ரத்தினம் பக்கம் திரும்பி, அவனை ஃபாலோ பண்ணுங்க என்று கூறினான். அதில் பதறியவர், சார் நம்ம இங்கேயே இருக்கலாமே, ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கெல்லாம் எதுக்கு போய்கிட்டு என்று இழுத்தார். இன்னும் 10 நிமிடம்தான். அதுவே நிர்மல் வாழ்வுல மிக முக்கியமானது. கௌதம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிர்மலை கொன்று விடுவான் என்று தெரியும். பயப்படாதீங்க, நம்ம டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணா ஒன்னும் ஆகாது என்றான் சரவணா வேறு வழி இல்லாமல். சரி, நானே டிரைவ் பண்றேன், நீங்க பின்னால பத்திரமா உட்காருங்க என்றார் ரத்தினம். வேந்தன் வில்லா வெளியே நிறைய ட்ரக் நின்று கொண்டிருந்தது. யுவனும் லட்சுமியும் சோகமான முகத்துடன் கதவருகே நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் வீட்டை அளந்து அதற்கான மதிப்பீடை சில பேர் போட்டுக் கொண்டிருந்தனர். அந்நேரம்தான் தாரிகா வீடு திரும்பினாள். எங்க போயிட்டு வர தாரிகா என்று கவலையுடன் கேட்டார் லட்சுமி. இந்நேரத்தில் சரவணனை பார்க்க சென்றோம் என்று அவளால் கூறிட முடியாது. அவளின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சரவணன் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவன். சரவணன் மட்டும் அவள் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் குப்தா குரூப்ஸ்க்கு கீழ் நிம்மதியாய் அவர்களின் வேலை பார்த்திருப்பார்கள். சரவணனால் இப்பொழுது மிகப்பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு முழுக்கின்றனர். நான் பாருக்கு போனேன் என்று பேச்சை மாற்றினாள் தாரிகா. ரொம்ப நல்லது, இனிமேலாச்சும் நம்ம தகுதிக்கு ஏத்த பசங்க கூட பழக கத்துக்கோ, ஏமாத்திரவனா பார்த்து பிடிக்காத என்று கடுப்புடன் கூறினார் யுவன். தாரிகா ஒன்றும் பேசவில்லை. உண்மையில் அவர்கள் அனைத்தையும் எழுந்து அல்லவா இப்பொழுது நிற்கிறார்கள். அவளை தப்பு சொல்லாத இவன், எல்லாம் ஏன் தப்புதான், நான் ஒழுங்கா வளர்த்திருக்கணும் என்று வருத்தத்துடன் கூறினார் லட்சுமி. நிர்மல் பேச்சை கேட்காமல் விட்டது தவறு என்று வருந்தினார். நிகாவோ எதுவும் கூறாமல் அவர்கள் குடும்ப சொத்தின் மதிப்பீட்டை போட்டுக் கொண்டிருந்தாள். யுவன் நிகாவை முதலில் கம்பெனியை விற்க கூறினார். அதன் பின் இப்பொழுது இந்த வில்லாவையும் விற்க கூறிட கோபமாய் அவரை பார்த்தவள், என் தங்கச்சிக்கிட்டையும் நம்ம கிட்டையும் சரவணா பொய் சொன்னதாலதான் எனக்கு அவனை பிடிக்காது. ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை தான் அவன் நமக்கு திரும்ப கொடுத்துட்டானே, சோ நீங்க லாஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல்ல என்று கேட்டாள் நிகா. ஆமா, என் பணம் எனக்கு கிடைச்சிருச்சுதான், ஆனா நம்ம ரெப்யூட்டேஷன் இந்த நிலைமையில நம்ம ஏன் நிக்கிறோம்? குப்தா குரூப்ஸ் பாய்ச்சுக்கிட்டதுனால இதை விட நம்ம நிலைமை இன்னும் மோசமாகும் என்று யுவன் கூறிட டிவியில் முக்கிய செய்தி ஓடியது. முக்கிய செய்தி: சற்று முன் தாமஸ் பாலத்தில் குற்றவாளியை அழைத்து சென்ற காவல் வாகனம் மீது கட்டுப்பாடின்றி வந்த கார் மோதிட 2 வாகனங்களும் ஆற்றில் விழுந்தது. மீட்பு குழுவினர் தேடும் பணியில் மூழ்கியுள்ளனர் என்று செய்தி வந்திட அங்கு இருந்த அனைவருமே அதிர்ச்சியில் நின்றனர். தாரிகாவிற்கு உடல் நடுங்க செய்தது. இதேபோல் விபத்துதானே அவர்களுக்கும் நடக்க இருந்தது. டிவியில் அங்கு இருந்த சர்வைலன்ஸ் கேமராவில் பதிவானதை மீண்டும் ஒளித்திட அதில் இருந்தவனை பார்த்த தாரிகா, இது நிர்மல் தானே என்று திகைத்தாள். அவன் ஏன் போலீஸ் கார்ல இருக்கணும் என்று குழப்பத்துடன் கேட்டாள் நிகாரிகா. அது சரவணன் தான், சில பேர் கூட எதேச்சியா பாருக்கு வந்தான், நிர்மல் ட்ரக் யூஸ் பண்ணதால அவன் மாட்டிக்கிட்டான் என்று தாரிகா கூறிட நிகா உறைந்து விட்டாள்.
நமக்கு தொந்தரவு கொடுக்காம அவனால இருக்க முடியாதா? பணக்கார பசங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம். ஏன் இவனுக்கு இந்த வேலை? நம்மள நடுத்தெருவுல நிக்க வைக்காம ஓய மாட்டானா என்று கடுகடுத்தார் யுவன். ஜெகதீஷிடம் இருந்து வந்த தகவலை கேட்டு நிம்மதி அடைந்தான் கௌதம். என்கிட்டயே உன் வாலாற்றியா? உனக்கு இருக்குடா என்று நினைத்த கௌதம் உடனே சரவணனுக்கு அழைத்தான். அந்த மேட்டரை முடிச்சிட்டேன். எனக்கு இப்பதான் நேரம் இருக்கு. உனக்கு பர்சனலா தேங்க் பண்ண நினைக்கிறேன் என்று நல்லவன் போல் கூறினான் கௌதம். சரவணனோ இன்னும் தாமஸ் பாலத்தில் தான் நின்று கொண்டிருந்தான். இரவு காற்று அவனுக்கு இதமளிக்க, பரவாயில்ல, அதுக்கு அவசியம் இல்ல என்று புன்னகையுடன் கூறிய சரவணா, எனக்கு தேங்க் பண்றதுக்கு முன்ன உன் போன்ல இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி ட்ரெண்டிங்ல நடக்கிறத பாரு என்று கூறினான். அதில் புருவத்தை சுருக்கினான் கௌதம். அவன் எப்பொழுதாவதுதான் அதனை பயன்படுத்துவான். தலைக்கு மேல் வேலை இருப்பவனுக்கு அதில் நேரத்தை விரயமாக்க நேரமில்லை. அதில் இருக்கும் பெண்கள் எல்லாம் பில்டர் போட்டு ஊரை ஏமாற்றுகிறார்கள் என்று தலைவன் அந்த பக்கம் போவதில்லை. இருந்தாலும் சாக போறோம்னு தெரிஞ்சும் நீ இவ்ளோ திமிரா பேசுற பாத்தியா என்று சரவணன் கூறுவது புரியாமல் கூறினான் கௌதம். நான் நல்ல மூட்ல இருக்கேன், விஷயத்த நீயே தெரிஞ்சுக்க என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. ஏதோ கூண்டில் நீண்ட நாட்கள் அகப்பட்டு வாழ்ந்து இன்றுதான் சுதந்திர காற்றை சுவாசிப்பது போல் உணர்ந்தான் சரவணா. கௌதமோ சரவணனை பொருட்டாக மதிக்காமல் அவன் இருக்கும் இடத்திற்கே செல்ல நினைத்தான். வெளியே வர அவனின் வேலையாட்கள் எல்லாம் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு இருப்பதை கவனித்தான். அதிலும் அவனிடம் இருந்து அவர்கள் போனை மறைப்பதை பார்த்தவன் ஒருவளிடம் சென்று, போனை கொடு என்று அழுத்தமாய் கேட்டான். அந்த பெண் கெஞ்சி, சாரி சார் என்று கூறிட அதில் இன்னும் கோபம் அதிகரித்தது. எப்படி தாம் கேட்டு தராமல் இருக்கலாம் என்று. ஒழுங்கா போனை கொடு என்று அழுத்தமாய் கௌதம் கேட்க போனை நீட்டினாள். அது இன்ஸ்டாகிராம் தான் ஓபன் ஆகியிருந்தது. அதனை ஸ்கிரால் செய்து பார்த்திட செய்திகள் ஓடியது. முக்கிய செய்தி: குற்றவாளியை கொலை செய்ய சொல்லிய மர்ம நபர், குற்றவாளியுடன் சேர்ந்து 2 காவலாளிகளும் பலி என்று வீடியோ ஓடியது. மேலும், போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம நபரை தேடிக் கொண்டு வருகின்றனர். இந்த செயலால் மிகவும் பரபரப்பான சூழல் அங்கு நிலவி வருகிறது என செய்தியாளர் வாசிக்க கௌதம் இதனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அனைத்து மீடியாவும் இதே விடயத்தை உளற்றிக் கொண்டிருந்தது. அரசாங்கமும் உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிப்போம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தது. நிறைய அதிகாரிகள் நேர்மையாக இந்த விடயத்தில் நடந்து கொள்வோம் என்ற செய்தியில் கூறிட கௌதமருக்கு லேசாய் அச்சம் பரவியது. போனை அந்த பெண்ணிடம் கொடுத்தவன் உடனே ஜெகதீஷுக்கு அழைத்தான். ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? இதா நீ பாத்துக்கிற லட்சணமா? எதுக்கு போலீஸ கொன்ன என்று கத்தினான் கௌதம். அவனை கொல்ல அதுதான் வழி சார், நீங்க கவலைப்படாதீங்க. இத பண்ண எல்லாருமே இப்போ இறந்துட்டாங்க. ஆத்துல விழுந்தவங்க யாரும் பொழைக்க மாட்டாங்க. இன்டர்நெட்ல பார்த்தது எல்லாம் வதந்தி. நம்ம சேஃப் சார் என்று கூறிட அப்பொழுதுதான் நிம்மதியாய் உணர்ந்தான் கௌதம். நான் தப்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ண என்று கூறி கௌதம் அழைப்பை துண்டித்தான். ஜெகதீஷ் பேசி முடிந்ததும் அவனுக்கு சரத்திடமிருந்து அழைப்பு வர அவனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சரத் தான் நிர்மலை கொலை செய்ய அனுப்பிய ஆள். அவனும் இந்நேரம் ஆற்றில் விழுந்து இறந்திருக்க வேண்டுமே. சரத், என்ன நடக்குது? நான் தான் அவனுக்கு செட்டில் பண்ணிட்டேன்ல, உன் குடும்பத்தையே கொல்லணுமா நானு என்று கத்தினான் ஜெகதீஷ். சார், நான் சொல்றத கேளுங்க. நிர்மல் கூட வந்தது போலீஸ் இல்ல. ஆத்துல கார் விழுந்ததும் அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அவங்க நல்லா ஃபிட்டா மிலிட்டரி ஆபீசர்ஸ் போல இருக்காங்க. நம்மள ஏமாத்திட்டாங்க சார். அவங்க பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. கார்ல இருந்த எல்லாருமே உயிரோட இருக்காங்க. இதுல இருந்து கௌதம் சாரால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க என்று கூறினான் சரத். அத்தியாயம் 54. பீனிக்ஸ் குடும்ப வாரிசு. ஜெகதீஷுக்கு வந்த அழைப்பை கௌதமும் அமைதியாய் கேட்டுக் கொண்டிருந்தான். மனதில் அச்சம் ஊடுருவ துவங்கியது. என்ன சொல்றான் இவன்? அப்போ போலீஸ் கார்ல இருந்தது யாரு? ஒருவேளை ஸ்பெஷல் மிலிட்டரி போர்ஸா இருக்குமா என்று மனதில் நினைத்து பார்த்தவனுக்கு சரத் மீது துளியும் சந்தேகமில்லை. ஏனென்றால் அவன் ஜெகதீஷின் ஆட்களில் ஒருவன். மிகவும் கொடூரமான கொலைக்காரன். அவன் தாயை காப்பாற்ற கொலைக்காரனாக பல வருடமாய் உலா வருகிறான். ஜெகதீஷ் சரத்தின் தாய் முதுகு தண்டை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பணம் தர ஒப்புக்கொண்டதால் தன் உயிரையும் துறக்க முனைந்து விட்டான் சரத். ஆனால் அவன் இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறானே, அதிலே அவர்களின் எதிரி எப்பேற்பட்டவர்கள் என்று தெரிந்தது. சரவணன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டோமோ என்று நினைத்தவனுக்கு மண்டை காய்ந்தது. ட்ரக் கேஸில் கைது செய்ய எப்படி மிலிட்டரி ஸ்பெஷல் போர்ஸ் வந்தது?
என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நிச்சயம் சரவணன் தமக்கு விரித்த வலைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டான். அன்று இரவு நிர்மலை கொலை செய்ய ஆள் அனுப்பாமல் இருந்திருந்தால் கூட பீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து வெளியே நீக்கப்பட்டு இருப்பான். எந்த ஒரு அதிகாரமும் புகழும் இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுது சரவணனின் இந்த செயலால் திரும்ப எழ முடியாதபடியே நிலைக்கு தள்ளப்பட்டான் கௌதம். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தால் அவனுக்குதான் மரண தண்டனை. போனில் பொதுமக்கள் கொலையாளியை கண்டுபிடிக்க சொல்லி நிறைய பேர் குரல் எழுப்புவதை கண்டவன் ஆத்திரத்தில் போனை விட்டெறிந்தான் கௌதம். அவன் நினைத்ததற்கு தலைகீழாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெகதீஷ், இப்ப நம்ம என்ன பண்றது என்று கத்தியவன் ஆத்திரத்தில் கேட்கிறானா இல்லை பயத்தில் கேட்கிறானா என்று தெரியவில்லை. இதிலிருந்து ஈஸியா வெளியே வர முடியுமான்னு எனக்கு தெரியல என்றான் ஜெகதீஷ். சிறிது யோசித்தவன், ஒரே வழி சரவணா கிட்ட இத பத்தி எந்த நியூஸையும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு கேக்குறது தான் என்று தொய்ந்த முகத்துடன் கூறினான். இவர்கள் எதிர்க்க முடியாது என்று சரத் கூறியதை வைத்தே புரிந்து கொண்டான் ஜெகதீஷ். என்ன போய் அவன் கிட்ட கெஞ்ச சொல்றியா என்று எரிச்சல் நிறைந்த குரலில் கேட்டான் கௌதம். ஆத்திரத்தில் சுவற்றில் ஓங்கி குத்திட சுவர் விரிசல் விட்டது. ஜெகதீஷ் எதுவும் சொல்லவில்லை. அவனுக்கும் இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை. உடனே கீழே கிடந்த போனை எடுத்து சரவணனிற்கு அழைத்தான் கௌதம். ஆனால் உடனே எடுத்து விடுவானா அவன்? ஏறத்தாழ 20 முறை அழைத்த பின்னே பொறுமையாய் போனை எடுத்தவன் தூக்க கலக்கம் நிறைந்த குரலில், கௌதம் சார், நான் தான் நிம்மதியா காத்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, எதுக்கு தொந்தரவு பண்றீங்க என்று கூறி காலை கட் செய்ய பார்க்க, ஒரு நிமிஷம் என்று அவசரமாய் கத்திய கௌதம், நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா உன் டிராப்ல மாட்டிருக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நான் பீனிக்ஸ் குடும்பத்துல ஒரு ஆளு. நீ ஏன் பின்ன வர்றதா இருந்தா உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியுது. நம்ம 2 பேரும் கோவத்துலதான் இதெல்லாம் பண்றோம். ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்த நினைச்சா அது நீ பீனிக்ஸ் குடும்பத்தையே இன்டைரக்டா அசிங்கப்படுத்துற மாதிரி என்று கூறிட, அதுக்கு என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான் சரவணா. பீனிக்ஸ் குடும்பத்தை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது, உன்னையும் சேர்த்துதான். நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பிரச்சனையில நீ என்ன இன்வால்வ் பண்ண கூடாது. கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யற அதுக்கு பதிலா என்று திமிராகவே கூறினான் கௌதம். அவனை பொறுத்தவரை நிறைய இறங்கி பேசியிருப்பதாக நினைத்தான். சரியான கிறுக்கண்டா நீ என்று கூறி லேசாய் சிரித்த சரவணா, நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு எப்படி நினைக்கிற? என் வீட்டையும் சேர்த்து எரிச்சிருக்க, உன்னை விட்டுருவேனா என்று கூறினான். அதுக்கு பதிலா உனக்கு ஒரு வில்லா வாங்கி தரேன், இல்ல 10 வாங்கி தரேன். எது வேணுமோ அதை நீயே சூஸ் பண்ணிக்கோ என்றான் கௌதம். நானும் உனக்கு திருப்பி கொடுக்க கலர் கலரா சவப்பெட்டி செஞ்சு வச்சிருக்கேன். நீயே எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ என்று சரவணன் பதிலளிக்க கௌதமருக்கு ஆத்திரம் பொங்கியது. எவ்வளவு கூறியும் தன் வழிக்கு வராமல் இருக்கிறானே என்று அவனிடம் இறங்கி கெஞ்ச கௌதமின் தன்மானம் தடுக்க, சரி அப்ப யாரு சாகுறாங்கன்னு மோதி பார்த்து முடிவு பண்ணிடுவோம் என்று சீற்றத்தோடு கூறி அழைப்பை துண்டித்தான். கௌதமின் அடுத்த அடிக்காக காத்திருந்தான் சரவணா. அவனின் வாழ்வு தம் கையில் இருந்தும் இன்னும் தம்மிடம் மோதும் துணிவோடு இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டான் சரவணா. இதே பாலத்தில் சரவணா கௌதமிற்காக காத்துக் கொண்டிருந்தான். அரை மணி நேரம் கழித்து கௌதம் அவனின் ஆட்களுடன் அங்கு வந்தான். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் என்று வந்தவனை பார்த்து மெச்சினான் சரவணா. கௌதம் சரவணன் இங்கேயே இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்நேரம் பயந்து எங்கேயாவது ஓடி இருப்பான் என்று நினைத்தான். உனக்கு திமிரு அதிகம் சரவணா என்று கடுகடுத்தான் கௌதம். நான் ஏன் ஓடி போகணும்? என்ன சுத்தி நிறைய போலீஸ் இருக்கு. என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கமான் என்று தோளை குலுக்கி சாதாரணமாய் கூறினான் சரவணா. கௌதமின் மிரட்டல்களை அவன் பொருட்டாகவே மதிக்கவில்லை. அதில் வெடித்து சிரித்த கௌதம், என்ன பார்த்தா போலீஸ்க்கு பயப்படுற ஆள் மாதிரி இருக்கா? அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நிர்மல் ஜெயிலுக்கு போயிருந்தா 3 நாள்ல வெளியே கொண்டு வந்திருப்பேன். நான் ஜெயிலுக்கு போனா அது எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் சரி, உடனே வெளியே வந்துருவேன். இந்த பப்ளிக் இதுல கவனம் செலுத்தாம இருந்திருந்தா என் மேல கேஸ் இருக்காது. நீ ஒரு டம்மி பீஸ் சரவணா. உனக்குன்னு ஆளுங்க இல்லாம, சப்போர்ட்டர்ஸ் இல்லாம நீ எவ்வளவு பெரிய ஆணியா இருந்தாலும் கடைசியா உன்னால ஒன்னையும் என்று கூறி முடியை இழுப்பது போல் காட்டினான். பீனிக்ஸ் குடும்பத்தினருடன் மிகவும் நல்ல பழக்கத்தில் இருந்து வந்தவனுக்கு அங்கு மதிப்பு அதிகம். அவன் இருக்கும் பதவியில் அத்தனை சுலபத்தில் யாராலும் வந்துவிட முடியாது. உன் ஃபேமிலி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா வேணும்னாலும் இருக்கலாம். எனக்கு சப்போர்ட்டுக்கு இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. இதான் உனக்கு எண்டு கார்டு. இனி நீ இவ்வளவு மெதப்புல உன்னால சுத்த முடியாது. நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம் என்றான் சரவணா. கௌதமருக்கு உதவி யார் வருவார்கள் என்று பார்க்க அவனுக்கு ஆர்வமாய் இருந்தது.
ஏனென்றால் எத்தனை பேர் அவனுக்கு உதவி செய்ய வருவார்களோ அத்தனை பேர் அவர்களின் செல்வாக்கையும் கௌரவத்தையும் எழுந்து நிற்க வேண்டிய நிலைமை வருமே. தன்னை பகைத்துக் கொள்பவர் யாராக இருந்தாலும் இதே நிலைமைதான் என்று காட்ட நினைத்தான் சரவணா. சரி பாப்போம், நான் எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு காட்டுறேன். என்கிட்ட உன்னால நெருங்கவே முடியாது. உனக்கு சீக்கிரமே சாவ பயத்தை காட்டுறேன்டா என்று கூறிய கௌதமருக்கு கண்கள் சிவப்பேறியது. இதற்கு மேலும் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்று இரவு இருவரில் ஒருவர்தான் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஓவர் திமிர்ல இருக்கல்ல, உன் இடம் என்னன்னு உனக்கு காட்டு என்று கர்ஜித்த கௌதம் போனை எடுத்து யாருக்கோ அழைக்க பார்க்க தூரத்தில் வந்த காரின் ஹெட்லைட் அவனின் கண்களை கூச செய்தது. அதில் முகத்தை சுருக்கிக் கொண்டு திரும்பியவன் கைகளால் கண்ணை மறைத்துக் கொண்டான். அவன் முகத்திலே வெளிச்சம் பட்டதற்கு திட்ட வாயை திறந்த அந்த கார் அவன் முன்னே வந்து நிற்பதைக் கண்டு தன்னிச்சையாக வாய் மூடியது. அந்த வெளிச்சம் அவன் கண்ணை கூசினாலும் அந்த கார் அவனுக்கு நினைவு இருந்தது. இதுவரை அந்த கார் அவன் முன் 3 முறை நின்றிருக்கிறது. அதில் 2 முறை மிகவும் மகிழ்வோடு இருந்திருக்கிறான் கௌதம். ஆனால் இம்முறை அந்த காரை பார்த்ததும் அவனின் கைகள் நடுக்கமெடுத்தன. அதிலிருந்து இறங்கியவரோ பீனிக்ஸ் குடும்பத்தில் முக்கிய நபர்களில் அசிஸ்டன்ட் ஒருவர் வந்து இறங்கினார். நீ கூப்பிட்டாலு இவர்தானே என்று சாதாரணமாய் கேட்டான் சரவணா. உண்மையான சண்டை ஆரம்பமானதா என்று ஆர்வமானான் சரவணா. ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்தது அசிஸ்டன்ட் தான். கௌதம் மனதில் ஏதோ சரியில்லை என்று பொறி தட்டியது. அவன் அழைத்தது பீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து அவர் வராததனால் சரவண் தான் அழைத்தான் என்று நினைத்தான். இவனால எப்படி மெயின் ஃபேமிலியில இருந்து ஆளுங்களை வர வைக்க முடியும் என்று யோசனையில் உழன்று கொண்டிருந்தான் கௌதம். காரில் இருந்து இறங்கிய அசிஸ்டன்டோ எதிர்பாராத விதத்தில் சரவணன் முன்னே மண்டியிட அதிர்ச்சியில் உறைந்தான் கௌதம். இதுவரை மிகவும் திமிராக அவனிடம் நடந்து கொண்ட அசிஸ்டன்டா இன்று சரவணன் முன்பு மண்டியிட்டு இருக்கிறார் என்று திகைத்தான். கௌதம் பேச்சற்று நின்றான். மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் பீனிக்ஸ் குடும்பத்தோட அடுத்த வாரிசுன்னு தெரியாம இருந்துட்டேன். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப லேட்டா வந்துட்டேன். இதுக்கு முன்ன உங்களை குறைவா பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று கெஞ்சினார் அசிஸ்டன்ட். என்ன, அப்போ இவன் ரத்னத்தோட பையன் இல்லையா என்று பெரிதாய் திகைத்தான் கௌதம். அத்தியாயம் 55. பைத்தியம். குடும்பத்தின் அடுத்த வாரிசுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கௌதமருக்கு தெரியும். எதிர்பாராத விதமாக சரவணன் அந்த வாரிசாக இருந்தான். இப்பொழுது அவனின் நிலை என்ன என்று அவனுக்கு தெளிவாய் புரிந்தது. சரவணனோ முகத்தில் எந்த ஒரு உணர்வும் காட்டாமல் நின்றிருந்தான். அவன் முன் மண்டியிட அசிஸ்டன்டிடமும் ஒரு வார்த்தை கூறவில்லை. அவரை அவன் மதிக்கவில்லை என அவர் பார்வையிலேயே கூறியது. சரவணன் தன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதை கவனித்தவர் உடனே கௌதம் பக்கம் திரும்பி, நீதான் மிஸ்டர் சரவணா கிட்ட பிரச்சனை பண்றதா என்று கடுமையாய் முறைத்தபடியே கேட்டார். கௌதமால் அவரை எதிர்த்து பேசிட முடியுமா என்ன? வாயை மூடி அமைதியாய் நின்றான். அவன் கையில் இருக்கும் போனை பார்த்தவர், உனக்கு வக்காலத்து வாங்க வர்றவன் யாருன்னு நான் பாக்குறேன். கூப்பிடு. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லு. எனக்கு ஒன்னும் இதெல்லாம் புதுசு இல்ல என்று கூறினார். கௌதம் சரவணனையே வெறித்தான். கோபத்தில் முகம் சிவக்க பித்து பிடித்தவன் போல் சத்தமாய் சிரித்தான். சரவணனிடம் தோற்றுவிட்டானே. ஆனால் அவன் பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றால் ஏன் இந்த ஊரில் சாதாரணமாய் வாழ வேண்டும்? அப்பேற்பட்ட குடும்பத்தின் வாரிசாக இருந்தால் ஏன் தாம் சொன்னதையெல்லாம் கேட்க வேண்டும்? தாரிகாவையும் நிகாவையும் காக்க ஏன் கௌதம் சொன்னதையெல்லாம் அவன் கேட்டிருக்க வேண்டும்? அவன் யார் என்று சொல்லியிருந்தாலே அவன் முன் அனைவரும் மண்டியிட்டிருப்பார்களே. குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த கௌதம் மனதில் எண்ணற்ற கேள்விகள் குடைந்தது. இலக்கின்றி அவன் கால் போன போக்கில் சிந்தனையில் நடந்தான். அவனின் பைத்தியக்கார சிரிப்பு அவனை கடந்து செல்பவர்களை அச்சுறுத்தியது. சரவணன் அவன் வேலை முடிந்தது என்று பார்த்தவன் அங்கிருந்து கிளம்ப தயாரானான். அவன் சொல்லுவதை பார்த்த அசிஸ்டன்ட், மிஸ்டர் சரவணா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்னோட மன்னிப்பை காட்டுறதுக்காக நாளைக்கு உங்களுக்கு பேங்க்வெட் வைக்கவா? என் மேல உங்க கோவத்தை காட்டிடாதீங்க. இனிமே உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க எனக்கு ஆர்டர் போடலாம் என்று பணிவுடன் கூறினார். ஆனால் சரவணா அவர் மீது இரக்கம் காட்ட விரும்பவில்லை. ஒருமுறை அவரை மன்னித்து விட்டான். அதனையே சாக்காக வைத்துக் கொண்டு தன்னை ஏய்ப்பார் என்று தெரியும் அவனுக்கு. சரவணன் அகன்றிட ரத்தின பக்கம் திரும்பியவர், ரத்னம், இதுக்கு முன்ன நடந்தது எல்லாமே தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா அது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க மிஸ்டர் சரவணாவை தான் பார்க்க வந்திருக்கேன்னு முன்னவே ஏன் சொல்லல? நான் எனக்கு தொல்லை கொடுக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம இதுக்கு முன்ன டவுன் டவுன்ல உன்னால தானே என் வேலை போச்சு. அங்க நீ ரொம்ப திறமையா புத்திசாலியா இருந்ததுனால என்ன அங்க இருந்து அனுப்பிட்டாங்க என்று கூறினார். ரத்தினத்திற்கு இவரை சமாளிப்பது பெரிய விஷயமா இல்லை. லேசாய் புன்னகைத்தவர், மிஸ்டர் சரவணா தான் அடுத்த வாரிசுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்று கூறினார். சரி விடு,
ஆனா நாளைக்கு டின்னருக்கு அவரை கூட்டிட்டு வரணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணு என்று கேட்டார் அசிஸ்டன்ட். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அவர் வர்றதும் வராததும் அவரோட சாய்ஸ் என்றார் ரத்தினம். இதை கேட்ட அசிஸ்டன்டிற்கு ரத்தினத்தின் வார்த்தையின் உள்ளர்த்தம் புரிந்தது. சரவணா இவற்றை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. அவனின் எண்ணம் முழுக்க அவனின் வீடு எரிந்ததிலேயே இருந்தது. இப்பொழுது அவனின் தாய் ஈஸ்வரி வீடு இல்லாமல் தவிக்கிறார். சரவணா அவனின் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். தன் தாய் ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்றாலும் இன்று அவரை 5 ஸ்டார் ஓட்டலில் தங்க வைத்தே ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தான். சிறிது தூரம் அவன் ஓட்டிக்கொண்டு இருக்கையிலே அவன் போன் சினுங்கியது. காரில் இருந்த ப்ளூடூத் வழியே அதனை ஏற்றான். அவனுக்கு அழைத்து இருந்தது யமுனாதரன், அவனின் பக்கத்து வீட்டுக்காரர். கடந்த சில வருடங்களாக அவருடன் நட்பு பாராட்டி வருகின்றனர். அவர்கள் குடும்பத்தினர் மிகவும் தன்மையானவர்கள். அவர்கள் குடும்பத்தினரும் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் போல் இருப்பார்கள். தரன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரவணனை அவர்கள் மகன் போல் நினைத்து பாசமுடன் பழகினர். ஆனால் யமுனா சற்று மாறுபட்டவள். சிறு வயதிலிருந்தே சரவணனுடன் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பழகுவது அவளுக்கு பிடிக்காது. சரவணன் குடும்பத்தினருடன் பழகினால் தங்கள் குடும்பத்திற்கு பிரச்சனை வந்துவிடும் என்று அஞ்சினாள். அவள் 12 வயதில் இருக்கும்போதே சரவணன் மீது அநியாயமாய் பழி சுமத்தி வலுக்கட்டாயமாக அவளின் பெற்றோர்களை எதிர் வீட்டிற்கு மாறிப்போகும் அளவிற்கு பிரச்சனையை இழுத்துவிட்டாள். அதனால் இப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் அவள் வீடு எரியவில்லை. ஈஸ்வரி வீடு எரிந்ததும் உதவிக்காக நினைத்தது தரன் குடும்பத்தினரைதான். என்ன பண்ற சரவணா என்று கேட்டாள் யமுனா. நான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான் சரவணா. அதில் வெடித்து சிரித்தவள், உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, நீ இன்னும் மாறவே இல்ல. உன் அம்மா இங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க, ஆனா நீ இன்னும் இங்க வராம மத்தவங்களுக்கு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க. சீக்கிரம் இங்க வந்து என் வீட்டுல இருந்து உன் அம்மாவை கூட்டிட்டு போ. என் வீட்டுல எக்ஸ்ட்ரா ஆளுங்களுக்கு இடம் இல்ல. உங்களால ஒரு நைட்டு கூட ஹோட்டல்ல காசு கொடுத்து ஸ்டே பண்ண முடியல. இனிமேலாச்சும் உன் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்காம ஒழுங்காயிரு, நீ ஒரு லூசர் என்றவள். வா சீக்கிரம் உன் அம்மாவை கூட்டிட்டு போ. என் அம்மா அப்பாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்கு உன்னையும் உன் அம்மாவையும் இங்க ஸ்டே பண்ண அலோ பண்ணாங்களோ சே என்று எரிச்சலுடன் கூறினாள் யமுனா. அவளிடம் வாதம் செய்ய சரவணனுக்கு அலுப்பாயிருந்தது. சிறுவயதிலிருந்தே யமுனா அவனிடம் நட்பு பாராட்டியதில்லை. ஏன் அவனிடம் ஒரு சகோதரி போல் கூட நடந்து கொண்டதில்லை. தரன் குடும்பத்தை ஒருமுறை இவர்கள் காப்பாற்றி இருந்திருக்கிறார்கள். ஆனால் யமுனாவிற்கு அந்த நன்றி உணர்வு துளியும் இல்லை. யமுனா படித்து முடித்து விட்டாள். அவள் என்ன வேலை பார்க்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. தினமும் பிராண்டட் பேக்குடன் அதிகப்படியான ஒப்பனையோடு வெளியே கிளம்பிடுவாள். என்றுமே மற்றவர்களை தரைக்குறைவாக தான் பார்ப்பாள். அவள் பேச்சில் சற்று திசை திரும்பியிருந்த சரவணா எதிரே வந்த வண்டியை கவனிக்க தவறி அதன் மீது மோதியிருந்தான். என்று கத்தினான் சரவணா. அழைப்பில் இருந்த யமுனாவோ தன்னைதான் அப்படி கூறுகிறான் என்று நினைத்தவள், உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னையே ஷிட்டுன்னு சொல்லியிருப்ப. இரு, இப்பவே உன் அம்மாவையும் அவங்க திங்ஸையும் வெளியே தூக்கி எறிற, நடு ரோட்ல நிக்கட்டும் என்று கடுகடுத்தவள் பட்டென்று போனை வைத்து விட்டாள். சரவணா அவள் வார்த்தையை பொருட்படுத்தாமல் வெளியே இறங்கி பார்க்க ஒரு வயதானவர் வந்து கொண்டிருந்த வண்டி மீது மோதியிருந்தான். குறுகிய ரோட் மற்றும் வெளிச்சம் கம்மியாக இருந்ததனால் அவர் ஹைவேயில் வந்ததை அவன் கவனிக்கவில்லை. சார், ஆர் யூ ஓகே என்று கேட்டு அவர் எழ உதவி செய்தான் சரவணா. அந்த முதியவருக்கு தலை சுற்றியது. மெல்ல எழுந்தவர் அவரின் வண்டியை பார்த்துவிட்டு, நல்ல வேலை, என் வண்டிக்கு ஒன்னும் ஆகல என்று அவர் நிம்மதி பெருமூச்சு விட்ட, அவர் ஏன் வண்டியை பற்றி கவலை கொள்கிறார் என்று குழம்பினான் சரவணா. ஹாஸ்பிட்டல் போலாமா சார்? உங்க பசங்க யாராச்சும் இருக்காங்களா? நான் கால் பண்ணட்டுமா என்று கேள்விகளை கேட்க லேசாய் சிரித்தவர், நான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு பயப்படுறியா என்று கேட்டார். அந்த பயம் இருக்குதான், ஆனா உங்க ஹெல்த் முக்கியம் இல்ல என்று கூறினான் சரவணா. அந்த முதியவரோ அவனின் காரையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார். வேகமாய் அவன் காரை சுற்றி பார்த்தவர், உனக்கு இந்த கார் எப்படி கிடைச்சிச்சு என்று கேட்டார். இது நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், ஒரு டீலர் கிட்ட என்றான் சரவணா. அந்த ஜிஎம்சியை சுற்றி பார்த்தவர், தம்பி நிஜமா இந்த காரை நீ வாங்கினியா? டீலர் எவ்வளவு ரூபாய்க்கு இதை உன்கிட்ட வித்தாரு என்று கேட்டார் முதியவர். சரவணா அதனின் விலையை கூறி யோசனையாக அவரை பார்க்க, தம்பி என்னால நம்ப முடியல, உண்மையை சொல்லணும்னா இது என்னோட கார். ஒரு மாசம் முன்னாடி ரோட் சைட்ல பார்க் பண்ணிட்டு போனப்போ காணாம போன கார் இது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் எனக்கு கிடைக்கல, ஆனா இத வித்திருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல என்றார் பெரியவர். சரவணன் கூர்மையாய் கேட்டுக் கொண்டிருந்தான். தம்பி இந்த கார் எனக்கு ரொம்ப முக்கியம்பா. இது என் வைஃப் எனக்கு கிஃப்டா கொடுத்தது. நீ இதுக்கு எவ்வளவு விலை சொன்னாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் என்று கூறினார் பெரியவர். என்ன ஆகினும் காரை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு. சார், நான் இப்போ உடனே ஒரு இடத்துக்கு போகணும். உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க, இல்லனா பரவாயில்ல,
என்கிட்ட வேற கார் இருக்கு. சோ இப்ப நான் போறேன் என்று கூறி டாக்ஸி பிடித்து கிளம்பினான். இந்த காலத்தில் இப்படி ஒருவனா என்று நினைத்துக் கொண்டவர் சரவணனிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். டாக்ஸி பிடித்துக் கொண்டு யமுனா வீட்டிற்கு செல்ல அங்கு வாசலில் உடைமைகளுடன் நின்று கொண்டிருந்தார் ஈஸ்வரி. அத்தியாயம் 56. தி யங் ரியல் எஸ்டேட் பாஸ். நடுராத்திரியில் யமுனா வீட்டு வாசலில் இடுப்பில் கை வைத்தபடி நின்றிருந்தாள். எப்படியாவது ஈஸ்வரியை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நின்று கொண்டிருந்தாள். மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் அழகில் யமுனா இருந்தாலும் சரவணனின் பார்வை அவள் மீது இல்லை. முன்பு அவன் பார்த்ததை விட வளர்ந்திருந்தாலும் அவளுக்கு திமிரும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று நினைத்தான். என் அம்மாவை இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவங்கள ஹோட்டல்ல ஸ்டே பண்ண கூட்டிட்டு போறேன் என்று கூறிய சரவணனிற்கும் யமுனா வீட்டில் இருக்க விருப்பமில்லை. யமுனா குடும்பத்தினர் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. அவர்களும் மிடில் கிளாஸ் குடும்பத்தினர்கள்தான். இந்த மாதிரியான இடத்தில் அவர்கள் வீடு இருப்பதற்கான முக்கிய காரணம் அவர்களின் பாதி சொத்து யமுனா படிப்பிற்கே கரைந்துவிட்டது. யமுனா யூனிவர்சிட்டியில் இருந்து கிராஜுவேட் ஆன பின் அயர்லாந்தில் படிக்க சென்றாள். அவளுக்கு செய்த செலவில்தான் இப்போது இந்த வீட்டில் இருக்கின்றனர். என்ன, சுத்தி இருக்கிற எல்லா ஹோட்டலும் புக் ஆச்சு. இங்க எந்த ஹோட்டலையும் நேரத்துக்கு மேல ரூம் இருக்காது. ஒரே ஆப்ஷன் கோல்டன் டவர் தான் என்று கூறிய யமுனா சரவணன் முன்பு நின்று, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது சரவணா. உன் அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோ, எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும்னு. நீ எவ்வளவு பெரிய ஏழைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சின்ன வயசுல உன் மேல பழிய போட்டேன். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரிதான், சோ என்கிட்ட நடிக்காத என்றாள் யமுனா. அவளுக்கு பதில் சொல்லாமல் கோல்டன் டவர் என்று அழைக்கப்படும் ஹோட்டலின் டவர் அவன் இருக்கும் இடத்திலிருந்தே மிளிர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த ஊரிலே மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அதுதான். அவன் நினைத்தால் கிராண்ட் ஹோட்டலே ஈஸ்வரியை அழைத்து சென்று தங்க வைக்க முடியும். ஆனால் அவரின் கேள்விகளுக்கு அவனால் பதில் சொல்ல முடியாதே. இப்பொழுது கோல்டன் டவருக்கே அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நினைத்தான். தன் அம்மா பக்கம் திரும்பியவன், அப்ப நம்ம கோல்டன் டவருக்கே போலாமா? உங்களுக்கு ஓகேவாமா என்று கேட்டான் சரவணா. அவன் பின் தலையில் அடித்த ஈஸ்வரி, வளராதடா, அங்கெல்லாம் ஸ்டே பண்ண குறைஞ்சது 1000-2000 ஆகும். அது ரொம்ப பெரிய ஸ்டார் ஹோட்டல் என்று கூறிட கேலியாய் சிரித்த யமுனா, ஆன்டி நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? வெறும் 2000 ஆகுமா? ஒரு நைட் அங்க ஸ்டே பண்ண குறைஞ்சது 10,000 தேவை. நான் உங்களை அங்கிருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கல. ஆனா உங்க பையன் ரொம்ப திமிர்ல இருக்கான். அதுவும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட போய் இவனுக்கு இன்ட்ரோ கொடுக்க சொல்றீங்க. இவனை நல்லா பாருங்க, எந்த பொண்ணுக்காவது இவனை பிடிக்குமா? இவனை மாதிரியானவனை பார்த்தாலே பிடிக்காது என்று முகத்தை சுளித்தாள் யமுனா. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரிக்கும் சரவணனிற்குமே சங்கடமாயிருந்தது. அவள் என்னதான் வெளிநாட்டில் சென்று படித்து வந்திருந்தாலும் மற்றவர்கள் இப்படி மட்டம் தட்டி பேசக்கூடாது என்று நினைத்தவனுக்கு சுருக்கென்று இருந்தது. ஏன் நான் டேட் பண்ண என்னவா என்று கூறியவனுக்கு அப்படி எந்த அழகி யமுனாவின் தோழி என்று பார்க்க நினைத்தான். அரை மணி நேரத்திற்கு முன் யமுனாவிற்கு அவளின் தோழியை சரவணனிற்கு அறிமுகம் செய்வதில் விருப்பம் இருந்ததுதான். ஈஸ்வரி அங்கு தங்கவும் அனுமதித்திருந்தாள். சரவணனின் வீடு எரிந்ததனால் அந்த தெருவே சலசலப்புடன் இருந்தது. முதலில் அனைவரும் கோபமாயிருந்தார்கள். ஆனால் பாதி பேர் வீடு எரிந்ததில் அனைவரும் வேறு இடத்திற்கு மாறியிருந்தனர். சரவணன் போன்ற எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவனை அவளின் தோழியிடம் அறிமுகப்படுத்தி வைக்க அவளுக்கு மகிழ்ச்சி. அவனுக்கு கிடைத்த நஷ்ட ஈடை அவன் மூலமாக கரைத்துக் கொள்ளலாம் என்று பேராசைப்பட்டாள். அதுவும் இல்லாமல் அவளின் தோழிக்கு இப்பொழுதுதான் பிரேக்கப் ஆனது. அதனால் மற்றொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாள். அவளுக்கு மாற்றம் கிடைக்குமே என்று எண்ணினாள். ஆனால் லோக்கல் கவுன்சில் இருந்து நஷ்ட ஈடு கிடைக்கப்பெறும் குடும்பம் பட்டியலில் சரவணன் பெயர் இல்லை. அவர்கள் வீட்டில் இருந்துதான் நெருப்பு பற்றியதனால் அவர்கள் பெயர் இல்லை. ஈஸ்வரிக்குமே அப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பணம் கூட கிடைக்காதவனை நினைத்து சிரித்தாள் யமுனா. ஆனால் அவளுக்கு தெரியாது நஷ்ட ஈடு கொடுத்ததே சரவணனின் தந்தைதான் என்று. தன் மனைவி அங்கு இருப்பதை விரும்பாதவர் அவரை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்து பணம் கொடுக்கவில்லை. சரி, உன் இஷ்டம் போய்க்கோ, அப்போ நாளைக்கு பாப்போம். இப்போ உன் அம்மாவை கூட்டிட்டு நடு தெருவில் தூங்கு என்று கடுப்புடன் கூறியவள் திரும்பி மேலே அவள் அறைக்கு சென்றாள் யமுனா. அவள் சென்றதும் சரவணனை முறைத்தார் ஈஸ்வரி. பிரச்சனை அவன் பெரிதாக்கி விட்டான் என்று அவனை முறைத்து தள்ளினார். சரவணா டாக்ஸி ஒன்றை அழைத்து ஈஸ்வரி அதில் ஏற்றிட, எங்க போகணும் தம்பி என்று கேட்டார். சரவணா டாக்ஸி டிரைவரை பார்த்து, கோல்டன் டவருக்கு போங்கண்ணா என்றான். ஒரு நொடி திகைத்தார் டிரைவர். நம்ப முடியாமல் திரும்பி சரவணனை பார்த்தார். இருவரும் சாதாரண உடையில் இருப்பதை பார்த்தவர், தம்பி அங்க ஸ்டே பண்ண ரொம்ப செலவாகும். ஒரு நைட்டுக்கே 10,000க்கு மேல ஆகும்பா என்று கூறிட,
எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன்னா, நீங்க கிளம்புங்க என்று அழுத்தமாய் கூறிட அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் காரை கிளப்பினார் டிரைவர். ஹோட்டல் வந்ததுமே இறங்கியவன் நேராய் உள்ளே சென்றான். அங்கு இருந்த ரிசப்ஷனிஸ்ட் திகைத்தார். இன்று அவர்கள் ஹோட்டலில் நிறைய பிக் ஷாட்ஸ் தங்க வந்திருக்கின்றனர். சார், டிஸ்கவுண்ட்ஸ் ரூம் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு சார் என்று அவசரமாய் கூறினார். சற்று தள்ளி வந்தவன், நான் இங்க சீப் ரூம்ஸுக்காக வரல, எனக்கு பிரசிடென்ஷியல் சூட் ரூம் வேணும். அப்புறம் பின்னால இருக்கிறது என்னோட அம்மா. ரூமோட காஸ்ட் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட இங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், சோ ஒரு ரூம் வெறும் 2000 மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு டிப்பு கூட எக்ஸ்ட்ரா 1000 எடுத்துக்கோங்க என்று காடை நீட்டிட அவர் அசையாமல் நின்றார். அந்த பெண் இன்று பல பிக் ஷாட்டிற்கு செக் இன் செய்ய உதவினாள். ஆனால் யாரும் ஒரு காம்ப்ளிமெண்டிற்காக ஒரு வார்த்தையும் கூறவில்லை. பணமும் கண்மூடித்தனமாய் கொடுக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் சரவணா காலை உணவு கூட அங்கு சாப்பிடாமல் ரத்தினத்தை பார்க்க கிளம்பிவிட்டான். மதிய வேளையில் கண் விழித்த யமுனா அவளின் தோழி பிரியாவிற்கு செய்தி அனுப்பினாள். மெசேஜை பார்த்தவள், எதுக்கடி என்னை இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? நமக்குதான் இன்னைக்கு ஒரு பிளானும் இல்லையே என்றாள் பிரியா. டேட் இருக்கே, இன்னைக்கு நைட் நீ ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன் என்று யமுனா கூறிட உடனே மெத்தையில் எழுந்து அமர்ந்தவள், யார் அது என்று ஆர்வமாய் செய்தி அனுப்பினாள். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட யங் பாஸ். உனக்கு வேணாட்டி சொல்லு, நான் கேன்சல் பண்ணிடுறேன் என்றாள் யமுனா. அவன் நிச்சயம் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பிரியா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவனை மயக்கிற மாதிரி மேக்கப் பண்ணி அழகா ரெடியாகி வர, இன்னைக்கு நைட் அவன் கூட தான் என்று மெசேஜ் அனுப்பினாள். அப்ப சரி, அவனை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறோம். உனக்கே தெரியும்ல என் வீடு இப்ப பிரச்சனையில இருக்குன்னு. அது அவனோட கம்பெனி தான் இன்சார்ஜ். இன்னைக்கு நீ அவன் கூட இருந்தா நம்ம பணக்காரவங்க ஆகிடலாம். அப்புறம் நான் சொன்னேன்ல சரவணா, அவனும் வருவான் என்று மெசேஜ் செய்தாள் யமுனா. அவனுக்கு தான் காம்பன்சேஷன் பணம் கிடைக்கல, அப்புறம் எதுக்கு நீ கூப்பிட்டு இருக்க என்று கோபமாய் கேட்டாள் பிரியா. அவன்லாம் பெருசா எடுத்துக்காத, உனக்கு அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணு. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, உன் வயிறு பெருசாகிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். சோ நான் சொல்றத கேளு என்று கூறினாள் யமுனா. சரி, கிராண்ட் இன்ல டேபிள் புக் பண்ணு என்று கூறிவிட்டு கிளம்ப சென்றாள் பிரியா. மாலை 5 மணி போல் கிராண்ட் இன் ஹோட்டலில் தாரிகாவும் நிகாரிகாவும் கெஃபேயில் அமர்ந்திருந்தனர். தாரிகா, நீயும் கூட வரணும்னு அவசியம் இல்ல, நானே மேனேஜ் பண்ணிப்பேன் என்று கூறினாள் நிகா. கடந்த 2 நாட்களாய் வேந்தன் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அனைத்தையும் இழந்து விட்டனர். குப்தா குரூப்ஸ் அழிந்த பின் அவர்கள் மூலமாக வேந்தன் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் செய்து இருந்த அனைவரும் பின்வாங்கிட அவர்களின் நிலைமை மிக மோசமாய் மாறியது. இப்போது அவர்களுக்கு உதவ ஒரு பார்ட்டியுடன் பேசதான் இங்க வந்திருந்தாள் நிகா. என்னால முடிஞ்சா ஹெல்ப் நானும் பண்றேன் என்று கூறிய தாரிகாவிற்கு அவள் செய்ய வேண்டிய பெரும் உதவி சரவணனிடமிருந்து விலகி இருப்பதே என்று மற்றவர்கள் கூறியது நினைவிற்கு வர மனம் கசந்ததால் அப்பாயின்மெண்ட் 4 மணிக்கு என்றாலும் 1 மணி நேரம் ஆகியும் அந்த யங் ரியல் எஸ்டேட் பாஸ் இன்னும் அங்கு வரவில்லை. நிகா அழைத்து பார்க்க அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. பணக்காரர்கள் என்றாலே இப்படிதான் உதவி என்றால் தாமதமாக்குவார்கள் என்று அறிந்திருந்தவள் பொறுமையாக அந்த யங் பாஸ்க்காக காத்திருந்தாள். அத்தியாயம் 57. டேட்டிங் கண்டிஷன்ஸ். நிகா நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்க அவளின் போன் சினுங்கியது. அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் தான் அழைக்கிறான் என்று ஆர்வமாய் எடுத்து பார்க்க யுவன் அழைத்திருந்தார். யோசனையுடன் ஏற்றவள், என்னாச்சு அங்கிள் என்று கேட்டாள் நிகா. நேத்து ஈஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி விசாரிச்சேன். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான். நீ இதுக்கு முன்ன ஒரு இடத்த வாங்கினியே, அது அந்த ஏரியா தான். நம்ம இடம் முக்கியம்னா இறங்கி போய் பேசு. இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றவர் நம்பர் கிடைக்கிறது கஷ்டம். நீ மதிக்காம இருந்தா ஃபியூச்சர்ல என் ஹெல்ப் கேட்டு வராத. பணக்காரனா இருந்தா சில கெட்ட விஷயம் பண்ணுவாங்க தான், அதுக்காக ரொம்ப அழுத்தமா இருக்காத என்று கூறி நிகாவிற்கு அந்த ரவுடி நம்பரை அனுப்பினார் யுவன். உன்னோட பாஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த ஏரியால தான் இருக்காங்க. உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல என்று கேட்டு அழைப்பை துண்டித்திருந்தார். யுவன் கூறியது நியாயமாயிருந்தாலும் நிகாவிற்கு அதில் உடன்பாடு இல்லை. அவள் காத்துக் கொண்டிருந்தவன் வரும் முன்னே அந்த நபருக்கு பயத்துடன் செய்தி அனுப்பினாள். ஹே ரிச்மேன், இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீயா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்று அனுப்பியிருந்தாள். சரவணா கிராண்ட் டின்னருக்கு அறக்க பறக்க கிளம்பிக் கொண்டிருந்தான். அன்னோன் நம்பரிலிருந்து வந்த செய்தியை பார்த்தவன் சரி என்று அனுப்பினான். இதனை கண்ட நிகா உதட்டை சுருக்கினாள். ஏற்கனவே தாம் திமிராயிருப்போம், இதில் இந்த நபர் வேறு திமிராயிருக்கிறானே என்று நினைத்தாள். அவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று தெரியவில்லை. நீங்க எப்போ ஃப்ரீ? உங்க கூட டின்னர் சாப்பிடணும்
என்று அனுப்பினாள். ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சற்று யோசித்தவள் பின் வேறே வழியில்லாததனால் தன் போட்டோ எடுத்து அந்த நபருக்கு அனுப்பினாள் நிகா. ஏனோ மனதில் அந்த நபர் அத்தனை மோசமானவனாய் இருக்க மாட்டான் என்று நினைத்தாள். நேற்று எரிந்த ஏரியாவுக்கு அருகில்தான் நிகாவின் புதிய கடை திறக்க உள்ளது. கிட்டத்தட்ட 6 மாதமாய் அந்த கடைக்கு பல விளம்பரங்களை செய்திருக்கிறாள். இன்னும் சீரமைக்கும் பணியில் இருந்தது அந்த கடை. கோடிக்கணக்கில் வேந்தன் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் செய்திருக்கின்றனர். அது மட்டும் திறந்துவிட்டால் அந்த ஊரிலே அதுதான் மிகப்பெரிய பார்மசூட்டிக்கல் ட்ரேடிங் சென்டராக இருக்கும். வேந்தன் குடும்பத்தினருக்கு இப்பொழுது இருக்கும் நெருக்கடியில் அந்த ஸ்டோரி திறந்தால் மிகப்பெரிய உதவியாயிருக்கும். ஆனால் அதில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் வேந்தன் குடும்பத்தினருக்கு சொந்தம் என்றாலும் ஆனால் இன்னும் அந்த இடத்தின் உரிமையை அவர்களுக்கு முழுமையாய் கிடைக்கவில்லை. அதற்கான பத்திரம் அவள் சற்று முன் பார்க்க இருந்த யங் பாஸிடம் தான் இருக்கிறது. வேந்தன் குடும்பத்தினர் அந்த இடத்தை வாங்கும் பொழுது முழுமையான பணத்தை கொடுக்கவில்லை. அதனால்தான் இப்பொழுது பிரச்சனை. மீதம் பணம் கொடுக்காததனால் இடத்தின் உரிமை பத்திரத்தை அவர்களிடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். நிகா கொடுத்த பணத்தையும் திரும்ப கொடுக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்திற்காக பல மாதங்களாய் அழைக்கிறாள். இதற்கு ஒரு முடிவு கட்ட காத்திருந்தாள் நிகா. அன்னோன் நம்பரிலிருந்து வந்த செய்தியை சரவணன் பார்க்கவில்லை. ஹோட்டல் உள்ளே செல்ல அவனை முதலில் பார்த்த பிரியா முகத்தை சுளிச்சு, நீ சொன்ன யங் பாஸ் எங்கயமோ என்று கேட்டாள். ஸ்ட்ராப்லெஸ் கிராப் டாப் அணிந்தவள் அதற்கு ஏதுவான வெள்ளை நிறம் மிக குட்டி ஸ்கர்ட் அணிந்து தன் சுருள் கூந்தலை சுழற்றிக் கொண்டே நின்றிருந்தாள் பிரியா. அவள் எண்ணமெல்லாம் எப்படியாவது அந்த யங் பாஸை மடக்கிவிட வேண்டும் என்பதுதான். அவசரப்படாத, அவன மாதிரியானவங்க எல்லாம் லேட்டா தான் வருவாங்க என்றாள் யமுனா. சரவணனை பார்த்தவள், இது என்ன இடம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? இங்கெல்லாம் பணக்காரங்களால மட்டும்தான் சாப்பிட முடியும். உன்ன மாதிரியான ஆளை உள்ள விட்டு இருக்காங்களே என்று குத்தலாய் கூறினாள் யமுனா. ஓ அப்படியா என்று வியப்புடன் கேட்பது போல் கேட்டான் சரவணா. அவன் பார்க்காத ஹோட்டலா? இது அவனின் ஹோட்டல் அல்லவா? இதைவிட பணக்காரர்கள் மட்டுமே தங்கக்கூடிய ரெசார்ட்டே அவன் பேரில் ஒன்று இருக்கிறது. முகசுளிப்போடு சரவணனை தலைமுதல் கால் வரை பார்த்த பிரியா, நீ ஒரு யூஸ்லெஸ். கிராண்டன்ல சாப்பிட வர உனக்கு இந்த ஹோட்டல் ரூல்ஸ் கூட தெரியல. கிராண்டன்ல எல்லாராலையும் ஈஸியா சாப்பிட முடியாது. அதுக்கு மெம்பர்ஷிப் கார்டு வேணும். அந்த கார்டுல சர்டன் அமௌண்ட் இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்று கூறியவள் அவளின் கார்டை எடுத்து காட்டி, இத பாரு, எனக்காக என் லைஃப் இந்த கார்டை என் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். நீ எனக்கு டின்னர் ட்ரீட் பண்ண நினைச்சா இந்த கார்டை ரீலோட் பண்ணு சரவணா என்று கூறினாள் பிரியா. யமுனாவும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். சரவணனை அசிங்கப்படுத்திய மகிழ்வு. அதை வைத்தே அவர்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்ட நினைத்தனர். மேற்கொண்டு அவர்கள் அவனை கேவலப்படுத்த வாயை திறக்க வர சரவணா அவர்களை முந்திக் கொண்டு அவனின் கார்டை வெளியே எடுத்து, உன் கார்டை ரீலோட் பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா என் கார்டு லோடடா தான் இருக்கு என்று கூறினான். அவன் கார்டை பார்த்ததுமே அவனிடம் வேகமாய் ஓடி வந்த ஒரு வெயிட்டர் அவனை வரவேற்று உள்ளே அழைத்திட அவனும் அவரை பின்தொடர்ந்தான். யமுனாவும் பிரியாவும் வாயடைத்து நின்றனர். இவன மாதிரியான ஒருவனிடம் எப்படி மெம்பர்ஷிப் கார்டு என்று யோசித்தனர். அவர்கள் நினைத்தது போல் அவன் சாதாரணமானவன் இல்லை என்று நினைத்தனர். சரவணன் பின்னே அவர்கள் சாப்பிட செல்லும் அறையை நோக்கி நடந்தனர். ஒருவேளை அவன் இங்க வெயிட்டரா இருப்பானோ? ஏன்னா அவன் அந்த வெயிட்டர் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்தான் என்று சிறிய குரலில் யமுனாவின் காதை கடித்தாள் பிரியா. என் லைஃபுடன் கடைசியா அங்க வந்த போது அவனை ஒரு வெயிட்டர் கூட மதிக்கல என்று அவளும் பார்த்து கொண்டுதானே இருந்தாள். என்னன்னு பாப்போம் என்று கூறிய யமுனா பிரியாவுடன் அமர்ந்தாள். எந்த பணக்காரரை பார்த்தாலும் இருவரும் மயங்கி விடுவார்கள். ஆனால் சரவணனை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சரவணா அவன் சாப்பிட உணவுகளை ஆர்டர் செய்ய அவர்கள் இருவரும் நிறைய சாப்பாட்டை ஆர்டர் செய்தனர். சரவணன் அதனை பொருட்டாக கருதவில்லை. பிரியா தான் திகைத்தாள். இவன் பணக்காரனா இருக்க வாய்ப்பே இல்ல என்று கூறினாள். லைஃபுடன் வந்த பொழுது அவளை வெறும் 3 டிஷ் மட்டுமே ஆர்டர் செய்ய அனுமதித்தான். அந்த 3 டிஷ்ஷே 10,000க்கு மேல் பில்லை காட்டியது. இப்பொழுது 20க்கும் மேல் உணவுகளை ஆர்டர் செய்திருக்கின்றனர். ஆர்டர் செய்த பின், சரவணா, என் கூட இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்பாயில்டு கிட். நான் இன்னும் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னா உன்னோட வீடு அட்லீஸ்ட் 200 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கணும். டவுன் டவுன்ல தான் அதுவும் வேணும். செகண்ட், எனக்கு கிளாஸஸ் இருக்கு, சோ கார் வேணும். அதுவும் பென்ஸ் தான் வேணும், இல்லனா மினி கூப்பர் ஓகே. தேர்ட் பாக்கெட் மணி பொண்ணுங்களுக்கு மாசம் மாசம் பே பண்றது சாதாரணம். உன் ஃபேமிலி அவ்வளோ நல்ல நிலைமையில இல்ல, சோ நீ ஜஸ்ட் 30,000 கொடுத்தா ஓகே. ஸ்ட்ரிக்டா நீ என் பாஸ்ட் பத்தி கேட்க கூடாது. நான் நைட் அவுட் போனாலும் கேட்க கூடாது. நான் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே நீ என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கணும். உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன்
என்று தென்னாவட்டாக கூறினாள் பிரியா. அதிர்ச்சியாக யமுனாவை பார்த்தான் சரவணா. அவன் பதிலை வேறு மாறியாக சொல்ல நினைத்தவன் எதுவும் கூறாமல் பில் ப்ளீஸ் என்று வெயிட்டரிடம் கேட்டான். நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, அதுக்குள்ள நீ எப்படி பில் பே பண்ற என்று கேட்டாள் பிரியா. அவர்களை மதிக்காதவன் நான் சாப்பிட்டது மட்டும் எவ்வளோ என்று கேட்டான் சரவணா. சார் உங்க போர்ஷன் மட்டும் 975. கார்டா இல்ல கேஷா சார் என்று கேட்டான் வெயிட்டர். கேஷ் என்று கூறி பணத்தை கொடுத்திட இருவரும் திகைப்பில் மூழ்கினர். சரவணா, என்ன பண்ற? நீ தானே எங்களை இன்வைட் பண்ண, இப்போ உன் பில் மட்டும் பே பண்ற? நீ எல்லாம் மனுஷனா என்று கத்தினாள் யமுனா. அதற்கு தோளை அசட்டையாக குலுக்கியவன், நீதான் நேத்து என்ன கூப்பிட்ட, நான் உன்னை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. நான் பே பண்ணிட்டேன், நீங்க பொறுமையா சாப்பிட்டு கிளம்புங்க என்று கூறி கிளம்ப எத்தனைத்தான் சரவணா. யமுனாவிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது. பிரியாவாலும் பில்லை கட்ட முடியாது. இருவரும் 50,000ற்கு மேல் உணவுகளை ஆர்டர் செய்திருந்தனர். இப்பொழுது அவனிடம் உதவி கேட்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. யமுனா பல்லை கடித்துக் கொண்டு, சரவணா, இதுக்கு பே பண்ண ஹெல்ப் பண்றியா பிளீஸ் என்று கேட்டாள். அதற்கு சிரித்தவன், நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டிட, சரவணா, உன்னை தப்பா நினைச்சிட்டோம், நீ எங்களுக்கு பே பண்ண ஹெல்ப் பண்ணா இன்னைக்கு நைட் நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்றேன் என்று வெட்கமே இல்லாமல் கூறினாள் பிரியா. அத்தியாயம் 58. தள்ளிவிட்ட ரிஷி. பிரியா சொன்னதை கேட்டு அருவருப்படைந்தவன், நான் கூட உங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ கேவலமா உங்களோட என்னையும் சேர்க்க நினைச்சீங்கல்ல, சோ நான் உங்களுக்காக பே பண்ண மாட்டேன் என்று கூறினான் சரவணா. அதில் திகைப்பில் கண்களை அகல விரித்தாள் பிரியா. தன்னையே அவனுக்கு கொடுக்கிறோம் என்று கூறியும் அவன் உதவி செய்யவில்லையே என்று கடுப்படைந்தவள் கோபத்தில் பல்லை கடித்த பிரியா யமுனா பக்கம் திரும்பி, எல்லாம் உன்னாலதான், இவன மாதிரியான ஒருத்தனையா எனக்காக நீ தேடுன, வேணுண்டே பண்றியா என்று கடுப்படைந்தாள். யமுனா பேச்சற்று நின்றாள். சரவணா தங்களுக்குள் சண்டை மூட்டி வேடிக்கை பாப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சரவணா, நீ ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற? உன் கார்டுல நிறைய காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் இப்படி பண்ற என்று கேட்டாள் யமுனா. என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கேள்வி கேட்டான் சரவணா. கடந்த காலத்தில் ஈஸ்வரி தரன் குடும்பத்தினருக்கு நிறைய உதவியை செய்திருக்கிறார். அதற்கான நன்றி கடனாக தான் அனைவரும் மிகவும் மரியாதையுடன் பழகுகின்றனர். ஆனால் அந்த நன்றி உணர்வு துளியும் யமுனாவிடம் இல்லை. நேற்று இரவு அவனின் அம்மாவை வெளியே அனுப்பிவிட்டாளே, இதில் அவனையும் அவள் தோழி முன்பு அவமானப்படுத்த நினைத்திருக்கிறாள். இவனை விட யமுனா, நம்ம ரிஷியை காண்டாக்ட் பண்ணி நமக்கு பணம் கொடுக்க சொல்லுவோம். இவெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். நமக்கு டின்னர் தான் ட்ரீட் பண்ண சொல்றோம், அதுக்கே அவனால பே பண்ண முடியல, இரிட்டேட் பண்றான் என்று அவளின் பையை கோபத்தில் விசிறி அடித்து கூறினாள் பிரியா. யமுனாவிற்கும் இதற்கு மேல் சரவணனிடம் கெஞ்சும் மனம் இல்லை. உடனே போனை எடுத்து ரிஷிக்கு அழைத்தாள். ரிஷி அகரன். அவன்தான் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட யங் பாஸ். அவங்க பார்க்க வந்ததே அவனதான். யமுனா அழைக்க உடனே போனை எடுத்தான் ரிஷி. ரிஷி, நான் யமுனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம டேட். நான் என் கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்றாள் யமுனா. ரிஷிக்கு யமுனாவை நன்றாய் ஞாபகம் இருந்தது. அயர்லாந்தில் பாரில் அவளை பார்த்திருக்கிறான். அங்கு இருந்த வரையில் யமுனா மிகவும் திமிராகவும் யாரையும் மதிக்காமலும் இருந்தாள். ஆனால் இங்கு வீடு திரும்பிய பொழுது அவளின் வீடு இருக்கும் நிலைமையை பார்த்த பின் அப்படியே எதிர்மறையாக மாறியது அவளின் குணம். ஞாபகம் இருக்கு. இப்ப நான் கரோக்கில இருக்கேன். உன்னை நான் லேட்டா டின்னருக்கு இன்வைட் பண்றேன். அப்ப நம்ம மிச்சத்தை பத்தி பேசிக்கலாம் என்று ஒருவித எதிர்பார்ப்புடன் கூறினான் ரிஷி. அவனின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டாள் யமுனா. பேசி முடித்து அழைப்பை துண்டித்தவள் சரவணன் பக்கம் திரும்பி, பாத்துக்க, மனுஷன்னா இப்படி இருக்கணும். சும்மா கொஞ்சம் காசு வந்துட்டா சீன் போடாத. கொஞ்சம் ரிஷி கிட்ட இருந்து எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ. அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் டைக்குன்னு தெரியுமா? அவனை பார்த்து கத்துக்கோ என்று திமிராக கூறினாள் யமுனா. சரவணன் அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை. பில் கட்டிய பின்புதான் அவன் போனில் வந்த செய்தியை பார்த்தான். அதனை கண்டதும் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான். அது அன்னோன் நம்பர் இல்லை. அவனுக்கு அனுப்பியது நிகா. தன் போன் நம்பர் அவளிடம் இல்லையா என்று குழம்பினான். நிகா அனுப்பிய போட்டோவை அதிர்ச்சியுடன் பார்த்தான். மேலே 2 பட்டன்களை அழுத்துவிட்டு அவள் அனுப்பியிருக்க அது அவளுக்கு பிடிக்காமல் அனுப்பப்பட்டது என்று அவள் முகத்திலே தெரிந்தது. அவளின் நடத்தை ஒன்றும் அப்படி இல்லையே. சரவணனிற்கு அதை பார்த்து வருத்தம்தான் தோன்றியது. நிகா பற்றி அவன் எந்த ஒரு கற்பனையும் செய்தது இல்லை. இதில் அவள் வேறு அவனை ஒரு துரோகியாக பார்க்கிறாள். ஐயோ, என்ன இவங்க இப்படி போட்டோ அனுப்பியிருக்காங்க? இத மட்டும் தாரிகா பார்த்தா என்ன நினைப்பா?
என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கையிலே நிகா மேலும் செய்தி அனுப்பினாள். பிளீஸ் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு சாரி, பட் ஒரு 5 நிமிஷம் பேசணும். வேந்தன் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு மத்தியசம் பேச எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா என்று கெஞ்சலாக செய்தி அனுப்பியிருந்தாள் நிகா. நான் குழப்பத்துல இருந்தேன், அதான் அந்த போட்டோ அனுப்பினேன், சாரி என்று அனுப்பியிருந்தாள் நிகா. இதை பார்த்தவன் ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று உணர்ந்தான். தாரிகாவிற்கு மட்டும் அவள் அக்காவுடன் இவன் இவ்வாறு பேசியது தெரிந்தால் நிச்சயம் அவள் அவனை மன்னிக்க மாட்டாள். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று நினைத்தவன் உடனே போட்டோவை டெலீட் செய்தான். அவன் செயலை பார்த்து கொண்டிருந்த யமுனா, சரியான ஆளுடா நீ, இப்போ அடுத்த பொண்ணு கூட இருக்க பிளான் பண்றியா? காசுக்கு வழியே இல்லனாலும் நீ பொண்ணுங்க பின்னால் இப்படி அலையிற என்று கூறினாள். அதில் முழித்த சரவணா, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல என்று எரிச்சலுடன் கூறி கீழே இறங்கி வந்தவன் கிராண்டனிலிருந்து வெளியேற பார்த்தான். நுழைவாயிலில் தாரிகா மீது மோதினான் சரவணா. நிகாவிற்காக காத்து கொண்டிருந்த தாரிகா பதட்டத்துடனே நடந்தவள் அவனை கவனிக்காமல் மோதிவிட்டாள். சாரி தாரிகா, நீங்க என்ன பண்ற என்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. அவனை பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டவள் உதட்டை கடித்தாள். சற்றென்று அவன் கிராண்டன் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து வெளியே வந்தது ஞாபகம் வர, நீங்க டின்னருக்கு வந்திய சரவணா என்று குழப்பமாக கேட்டாள் தாரிகா. ஆமா என்று தலையசைத்தான் சரவணா. ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் புரோகிராம் தடை செய்யப்பட்ட விடயம் தாரிகாவிற்கு தெரியும். சரவணாவிற்கு நிகழ்ச்சியிலிருந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காவிடிலும் அவனால் இன்னும் இந்த மாதிரியான இடத்திற்கு வந்து உண்ண முடிகிறதே கொடுத்து வைத்தவன் என்று நினைத்தாள் தாரிகா. இவன மாதிரியான பொறுக்கிங்களை நீ நம்பவே கூடாது என்ற யுவனின் வார்த்தைகள்தான் அவள் மனதில் ஒலித்தது. ரொம்ப சந்தோஷம் சரவணா என்று கூறிய தாரிகாவிற்கு அதற்கு மேல் சரவணனிடம் பேசும் எண்ணம் இல்லை. வேந்தன் குடும்பமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களின் கடை இருக்கும் இடத்தை அந்த ரியல் எஸ்டேட்காரர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் மொத்தமாய் வேந்தன் குடும்பத்தினர்கள் இழக்க நேரிடும். இனி மீளவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவர். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று தாரிகா முகம் சரியில்லை என்பதை கவனித்து கூறினான் சரவணா. அவள் அமைதியாயிருப்பதை பார்த்தவன், சரி அப்போ நம்ம நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம் என்று கூறியவன் அங்கிருந்து நகர பார்த்தான். அதே நேரம் கிராண்டின் வாசலில் மர்சிடிஸ் பென்ஸ் மெல்ல வந்து நின்றது. அந்த காரை பார்த்ததும் மகிழ்ந்த யமுனா, ரிஷி ரொம்ப நல்லவன், நான் கால் பண்ண உடனே இங்க வந்துட்டான் என்று மகிழ்ந்தாள். யமுனா, இவனை நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே விடக்கூடாது என்றாள் பிரியா. அந்த காரை கண்டு நிகாவும் மகிழ்ந்தாள். ஒரு நாள் முழுக்க ரிஷிக்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தாள். காரை பார்த்ததும் வேகமாய் கெஃபேயில் இருந்து கீழே இறங்கி வந்தாள் நிகா. வாசலிலே அவனை வரவேற்றவள், மிஸ்டர் அகரன், ஒரு வழியா நம்ம மீட் பண்ணிட்டோம் என்றாள் நிகா. அவன் ஒன்றும் அவளை பார்க்க வரவில்லையே, அதனால் எனக்கு வழிய விடு என்றான் ரிஷி. மிஸ்டர் அகரன், உங்ககிட்ட பேசிட்டு நான் உடனே நகர்ந்துடுறேன், உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்று மிகவும் அடக்கமாய் கூறினாள் நிகா. அவன் முன் அடிபணிந்து நின்றாள். ரிஷியோ அவள் செயலில் கடுப்படைந்தவன், நிஹாரிகா வேந்தன், நீ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொல்றத கேட்க எனக்கு நேரம் இல்ல என்று காட்டமாய் கூறினான். உங்களுக்கு டைம் இல்லனாலும் நீங்க எங்கிட்ட பேசிதான் ஆகணும். 6 மாசம் ஆச்சு, ஆனா இன்னும் கான்ட்ராக்ட சைன் பண்ணவே இல்ல. ஏற்கனவே அங்க இருந்த கடை எல்லாத்தையும் வேந்தன் இண்டஸ்ட்ரி ரீலோகேட் பண்ணிட்டோம். நாங்க கஷ்டப்பட்டு பண்ணத நீ தெரிஞ்சதால அதை எடுத்துக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு என்று ரிஷியின் வழியை மறைத்து கூறினாள் நிகா. அவளால் இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியவில்லை. ஓ தப்பா? அப்படின்னா போய் கேஸ் ஃபைல் பண்ணு அகரன் ஃபேமிலி எதிர்த்து. என்னோட அங்கிள் தான் இந்த சிட்டியோட ரியல் எஸ்டேட் இன்சார்ஜ். உன்னால ஆனத பாத்துக்கோ. குப்தா குரூப்ஸ் இல்லாம நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நல்ல மூட்ல இருக்கிறதுனால பணத்தை திருப்பி குடுக்கறேன்னு சொல்றேன், இல்லனா உனக்கு அதுவும் கிடைக்காது என்று சீற்றத்துடன் கூறியவன் நிகா முகத்திலே துப்பியவன் அவளை கீழே தள்ளிவிட்டு சென்றான். அவள் விழுந்ததை பார்த்ததும் வேகமாய் அவளை தூக்கிவிட்ட தாரிகா, இதை விட்டுடு நிகா, நம்ம வேற ஏதாவது வழி பாப்போம், வா ஹாஸ்பிடல் போலாம் என்று கண்களில் துளிர்த்த நீருடன் கூறிட சரவணனிற்கு ரிஷி மீது ஆத்திரம் அதிகரித்தது. நிகாவிற்கு காயம் எப்படி இருக்கு என்பதை பார்த்தவன் அதீத கோபத்துடன் மீண்டும் ஹோட்டல் உள்ளே நுழைந்தான் சரவணா. அவன் விட்டு சென்ற பர்ஸை கொடுக்க வந்த வெயிட்டர் அவனின் கோபமான முகத்தை கண்டு அப்படியே நின்றான். அத்தியாயம் 59. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்.
சரவணனின் கோபத்தை பார்த்த வெயிட்டருக்கு மேலும் பேச தைரியம் இல்லை. கிராண்ட் இன்க்கு வருபவர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் இல்லை என்று அவளுக்கு தெரியுமே. அதனால் அவனின் கோபத்திற்கு ஆளாக அவள் விரும்பவில்லை. தாரிகாவையும் நிகாவையும் பார்க்க நிகா அழுது கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களாய் எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றிவிடலாம் என்று நினைத்தவள் மற்றவர்கள் முன் வருத்தத்தை காட்டிக் கொள்ளாமல் இருந்தாள். கம்பெனியை நல்ல நிலைக்கு கொண்டு வர நினைத்தாள். ஆனால் அது அவள் நினைத்தது போல் அவ்வளவு சுலபம் இல்லை. அவள் அங்கிள் யுவன் கூறியது போல் குப்தா குரூப்ஸ் இல்லாமல் வேந்தன் குடும்பம் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். நிகா, இந்த டிஷ்யூ காட்டு, உன் பிளட்ட தொடச்சு விடுற என்று கூறியவள் தன் தமக்கையை தேற்றும் பொருட்டு, அகரன் ஃபேமிலினா ரொம்ப பெரிய இவன் நினைப்பா, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம், யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்ப தெரியும் என்று சீற்றத்தில் கூறினாள் தாரிகா. நிகா ஒன்றும் பேசவில்லை. நியாயமா? அந்த எண்ணம் எல்லார் மனதிலும் இருந்திருந்தால் இது போன்ற பிரச்சனை யாருக்கும் வராது. நிகா இங்கு வருவதற்கு முன்னே நிறைய வழக்கறிஞர்களிடம் பேசி பார்த்தாள். ஆனால் அகரன் குடும்பத்தை எதிர்த்து எந்த நியாயமும் கிடைக்காது என்று யாரும் அவர்களுக்கு ஆதரவாய் வரவில்லை. நீதியையே மாற்றக்கூடிய அளவு அதிகார பலமும் பணபலமும் இருப்பவர்களை எப்படி எதிர்க்க முடியும்? இந்நிலையில் தாரிகாவிடமும் பேசாமல் அவள் குடும்பத்தினரிடமும் பேசாமல் வேகமாய் போனை எடுத்து சரிபார்த்தாள். அகரனிடம் மீண்டும் எப்படி சந்திப்பது என்று கூட அவள் யோசிக்கவில்லை. மாறாக அவள் அந்த நபரிடமிருந்து பதில் வந்திருக்கிறதா என்று தேடினாள். எந்த பதிலும் வராமல் இருக்க சோர்ந்தாள். அவளை பொறுத்தவரை அந்த நபரால் மட்டுமே இதற்கு தீர்வு கட்ட முடியும் என்று நம்பினாள். இந்த ப்ராஜெக்டிற்கு சொந்தக்காரர் அவர்தான். அவரிடம் பேசி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தவள் எந்த பதிலும் இல்லாமல் போக சோர்ந்தாள். கிராண்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ளே ரிஷி வருவதை பார்த்ததும் யமுனா வேகமாய் சென்று அவன் கன்னத்திலே இதழ் பதித்தாள். இன்று இரவு அவள் நடந்து கொள்ளப் போவதை பொறுத்துதான் அவள் வீட்டை இடிப்பதை பற்றி அவன் முடிவு செய்ய வேண்டியதிருக்கும். ரொம்ப ஆர்வமா எனக்காக வெயிட் பண்ற போல என்று கேட்டவன் யமுனா அருகே இருக்கும் பிரியாவையும் பார்த்தான். இருவருமே பேரழகிகளாக இருக்க அவனின் எண்ணம் வக்கிரமாக மாறியது. இருவரும் வெளிநாட்டில் படித்து வந்ததனால் ஓபன் மைண்டடாக இருப்பார்கள் என்று கணித்தான். உதட்டை அழகாய் சுளித்த யமுனா, ஆமா, உனக்காக நான் வெயிட் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? உன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம் என்றாள். சரவணன் உடன் ஆர்டர் செய்ததை அப்படியே இவனுக்காக ஆர்டர் செய்தது போல் அள்ளிவிட்டாள் யமுனா. பணம் கட்ட முடியாததனால் சாக்கு சொல்லி சமாளித்தாள். இருவரும் அண்ட புழுகு புழுகினர். டேபிளில் இருக்கும் உணவுகள் தமக்காக ஆர்டர் செய்தது என்று நினைத்து சிரித்தவன், இவ்ளோ அழகான பொண்ணுங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கறதா? சோ பேட். வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறேன் என்று ரிஷி கூறிட யமுனாவிற்கு அப்பொழுதுதான் நிம்மதியாயிருந்தது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்ட யமுனாவும் பிரியாவும் மனதில், ஆம்பளனா இவன்தான் உண்மையான பணக்காரன் என்று ஒன்று போல் நினைத்தனர். மூவரும் இருக்கையில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர். யமுனா நேரடியாக அவள் வீட்டை பற்றிய விடயத்தை பேச துவங்கினாள். ரிஷியும் சுத்தி வளைக்காமல் அவளின் வீட்டை இடிப்பதை பற்றி கூறினான். அவர்களுக்கு காம்பன்சேஷன் பணமும் இடம் மாற்றக்கூடிய இடத்தின் அளவு பற்றி அவர்கள் கம்பெனி முடிவு செய்யும். ரிஷி, உன் லைஃப் நல்லா காசியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா உனக்கு நிறைய மணி கிடைக்கும்ல என்று கேட்டாள் யமுனா. இடம் மாற்றி தரக்கூடிய இடம் எப்படி ஒருவர் டீலிங் செய்கிறார்களோ என்பதை பொறுத்துதான் இருக்கும். அந்த இடத்தின் மதிப்பீட்டை கணக்கு செய்துதான் அவனிடம் வழிகிறாள். அவளுக்கு அதிகப்படியான இடம் கிடைப்பது இப்பொழுது அவனுடன் இருக்கும் நேரத்தை பொறுத்துதான் இருக்கிறது. ரிஷியை பார்க்கும் முன் வரை கூடுதல் இடத்திற்காக திட்டம் போட்டவள் அவனை பார்த்த பின் பேராசையில் இனி வீடு இடித்தால் என்ன, மாற்றிடம் கொடுத்தால் என்ன என்று நினைத்தவள் அவனுடனே இருந்துவிட கணக்கு போட்டாள். அவனுடன் இருந்தால் அனைத்து வகையான கார்களும் டாட்சியும் அவள் அனுபவிக்கலாமே. சாப்பிட்டு முடித்ததும் யமுனா மீண்டும் சரவணனை அந்த ரெஸ்டாரண்டில் பார்த்தாள். இன்னும் அவன் இங்கு என்ன செய்கிறான் என்று யோசித்தாள். சரவணனை அழைத்து அவனுக்கு ரிஷிக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை அவள் காட்ட நினைத்தாலும் ரிஷியுடன் இருக்கும் இந்த பொன்னான நேரத்தை அவள் வீணடிக்க விரும்பவில்லை. சரவணன் அவர்களை நோக்கி வருவதைக் கண்டு மேலும் வருந்தினாள். சரவணன் நெருங்குவதை பார்த்தவள் உடனே அவசரமாய், ரிஷி, எனக்காக ஒரு ஃபேவர் பண்றியா என்று கேட்டாள் யமுனா. போக்கை கீழே வைத்தவள், கண்டிப்பா, உன்ன மாதிரியான அழகி கேட்டு பண்ணாம இருப்பானா என்று கேட்டான் ரிஷி. உனக்கு பின்னால ஒருத்தன் வரான்ல, அவன் பேரு சரவணா. என் பக்கத்து வீட்டு பையன். என் சின்ன வயசுல இருந்தே என் பின்னால சுத்துறான். என்கிட்ட சில முறை தப்பா நடந்துக்க பார்த்தான். அதனால எனக்கு அவனை பார்த்த ரொம்ப பயம். இப்போதான் அவன் திரும்பவும் ஊருக்கு வந்திருக்கான். திரும்ப என்ன டார்ச்சர் பண்ண பாக்குறான் என்று அப்பாவி போல் நடித்தாள் யமுனா. அவளை பெற்றவர்களே 13 வயதில் அவள் நடித்ததை நம்பிய பொழுது ரிஷி நம்பாமலா இருப்பான்? ரிஷி பார்வையில் சரவணனை பெண் பித்தனாக வரையறுத்திருந்தாள் யமுனா. நீ வரி பண்ணிக்காத, இத
நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று கூறி டையை கழட்டியவன் எழுந்து நின்றான். சரவணனை குத்தும் ஆத்திரத்தில் கையை முறுக்கிக் கொண்டான். ரிஷி என்று அவனுக்காய் வருத்தப்படுவது போல் நடித்தாள் பிரியா. அதனை கண்டு கொள்ளாதவன், கவலைப்படாத, இன்னைக்கே அவன் கை காலை உடைச்சு எந்திரிக்க முடியாம பண்ணிடுறேன். இங்க என்ன ஆனாலும் அகரன் ஃபேமிலி அதை பாத்துக்கும் என்று கூறினான் ரிஷி. பிரியா மெய் மறந்து அவனை பார்ப்பது போல் நடித்தவள், ரிஷி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் என்று கூறினாள். சரவணன் அருகே வந்ததும் அவன் ஒரு மாணவன் என்று கண்டு கொண்டவன், உன்ன மாதிரி பொடியனுக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல, உடனே இங்க இருந்து வெளியே போ என்றான் ரிஷி. சரவணன் அதீத ஆத்திரத்தில் இருந்தான். ரிஷி கூறியது அவன் காதில் கேட்கவில்லை. உடனே மன்னிப்பு கேளு என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. நம்ப முடியாமல் சரவணனை பார்த்தவன், தன்னையும் மன்னிப்பு கேட்க சொல்கிறானே என்று ஆத்திரம் வந்தது ரிஷிக்கு. யமுனாவும் பிரியாவும் வாயடித்து சரவணனை பார்த்தனர். என்ன சொன்ன நீ என்று கேலியாய் கேட்டான் ரிஷி. மன்னிப்பு கேட்க சொன்ன என்று கீழே படிக்கட்டை காட்டி கூறியவன், இப்பவே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்று கூறினான். நிகாவிடம் தன்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறானே என்று கோபத்துடன் பார்த்தான். நிகாவை அடைவதற்காக தானே அவளை மதிக்காமல் இருக்கிறான். சாதாரணமாய் கூப்பிட்டால் அவள் வந்து விடுவாளா? அவளை அவன் வழிக்கு கொண்டு வரவே இத்தனை காரியங்கள் செய்கிறான். யமுனா சொன்னப்போ நீ ஒரு பொறுக்கீடு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு கிறுக்கண்ணு என்று சிரித்துக் கொண்டே கூறியவன் சட்டென்று மேசையை ஓங்கி தட்டி, நான் யாருன்னு தெரியுமா? அகரன் ரியல் எஸ்டேட்டோட சொந்தக்காரன். என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்ற என்று சத்தமாய் கர்ஜித்தான். அவன் கர்ஜனையும் தாண்டி அரை சத்தம் அந்த இடத்தை நிரப்பியது. எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அறைந்திருந்தான் சரவணா. அந்த பில்டிங்கில் இருக்கும் அனைவருக்குமே அந்த அறையின் சத்தம் கேட்டிருக்கும். சரவணனின் 5 விரலும் ஜெராக்ஸ் எடுத்தது போல் ரிஷி கன்னத்தில் பதிந்திருந்தது. ஒழுங்கா மன்னிப்பு கேளு என்று உரிமினான் சரவணா. ரிஷியின் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. நாய் எழவில்லை. யமுனாவோ சரவணனிற்கு பைத்தியம் ஏதும் பிடித்து விட்டதா என்று பார்த்தாள். ரிஷியை போய் அடித்திருக்கிறானே. அகரன் ரியல் எஸ்டேட்டின் பாஸ் ஆயிற்றே அவன். ரிஷி அகங்காரமும் திமிரும் அதிகம் கொண்டவன். அவன் வெளிநாட்டில் இருந்த பொழுது கூட அவனுக்கு கீழ்தான் பணிந்திருப்பார். அவன் முன் யாரும் இப்படி வந்தது இல்லை. தன் கன்னத்தை தொட்டு பார்த்தவனுக்கு கைகள் பயங்கரமாய் நடுங்கியது. கை நரம்புகள் புடைக்க கண்கள் சிவப்பேறியது. சரவணனை கொல்லும் அளவிற்கு அவனுக்கு ஆத்திரம் பொங்கியது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அரைஞ்சிருப்ப. என் அப்பா கூட இதுவரை என் மேல கை வச்சதே இல்ல. நான் யாருன்னு தெரியுமா என்று ரௌத்திரத்தில் கத்தினான் ரிஷி. சரவணன் அமைதியாய் அவனின் வாட்சை பார்த்து, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ மன்னிப்பு அவகிட்ட கேட்கல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்று உரிமினான் சரவணா. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா என்று ரிஷி கூறிட கடுகடுவென போனை எடுத்த சரவணா முதல் முறை கோபத்தில் ரத்தினத்திற்கு அழைத்து, ரத்னம், இதுதான் நீங்க சொன்ன வேலை செய்யற லட்சணமா? ஈஸ்ட் கிராஸ் ரோட்ல என் அப்பா சொன்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட இப்படிதான் கண்டவங்கிட்ட குடுப்பீங்களா என்று அவர் மீது சீறினான் சரவணா.